வணக்கம். அதிர்வு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய யாழ் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம். வசந்தம் டிவியினூடாக மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற இலத்திரனியல் பொதுவாக தொலைக்காட்சி ஊடகங்களில் முதன்முறையாக ஒரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது இலங்கையினுடைய ஆளுகைக்குட்பட்ட வகையிலே இலங்கையின் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனங்கள் என்ற வகையில் நான் முதல் வசந்தம் டிவி கூடாக என்னுடைய செய்திகளை சொல்ல நான் நினைக்கிற இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இது ஒரு கால மாற்றத்தின் பதிவாக இருக்கலாம். அந்த மாற்றத்தின் பதிவுகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் இம்முறை யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர். 2010 விட 2015 உங்களுக்கு கிடைத்த பெறுபேறு 2010 விட அதிகூடியதாக இருந்தது. ஏன் தமிழ் மக்கள் உங்களை முதலிடத்தில் கொண்டு வர வேண்டும்? நான் நினைக்கிறேன், நான் அரசியலுக்கு வந்தது கூட ஒரு தற்செயல் நிகழ்வு. அவ்வாறு அரசியலுக்கு வந்த ஒரு தற்செயல் நிகழ்வின் அடிப்படையில் நான் நடந்து கொண்ட விதங்கள், மக்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகள், கட்சி எனக்கு தந்த முக்கியத்துவம், அந்த அடிப்படைகளில் கட்சிக்காகவே முதலிலே மக்கள் வாக்களித்திருந்தார்கள். கட்சியிலே விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் அவர்கள் தெரிவு செய்கின்ற பொழுது எனக்கான அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதற்காக நாங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்வு கூற முடியாது. நாங்கள் செய்கின்ற பணிகளும் மக்களோடு எங்களுடைய காரியங்களும் எவ்வாறு நல்ல முறையில் அமைகிறதோ அதனை பொறுத்து அது சரியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில உறுப்பினர்கள் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டது. யார் சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அவ்வாறதொரு நிலைமை இருந்ததா? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பக்கத்தில் எனக்கு தெரியாத அனுபவங்கள் எனக்கு இல்லை அதில். ஆனால் அப்படியாக ஒரு தோற்கடிக்கப்படுவதாக இருந்தால் ஒருவர் அரசாங்க அதிபரிலிருந்து தேர்தல் ஆணையாளர் வரை அரசாங்கம் வரைக்குமே அந்த தேர்தல் முறையில் பிழை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆக அவர் மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மக்கள் தங்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மக்களுடைய வாக்குகள் அடிப்படையில் தானே பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவை ஒருத்தர் திட்டமிட்டு தோற்கடிக்கப்படுகிறார் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் புலம் அல்லது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை ஒன்று நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்க வேண்டுமே தவிர இது ஒரு சதியாக இருக்குமா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. அதே நேரத்தில் உங்களுடைய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள், அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் நேர்மையாக நடந்து கொள்கின்றதா? இது ஸ்ரீதரனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் ஒவ்வொருவரும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி பற்றி. நீங்கள் இதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? ஒரு 5 கட்சிகள் 4 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டுத்தான் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த 4 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்புக்குள் கருத்து மோதல்கள் எழுவது, கருத்தாடல்கள் நடப்பது என்பது மிக சாதாரணமானது. பெரிய ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு கூட ஆயுத ரீதியான கருத்து மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்திருக்கின்றன. ஆகவே ஒரு ஜனநாயக ரீதியான நடைமுறைகளை பின்பற்றுகின்ற பொழுது, ஜனநாயக ரீதியான அரசியல் பயணங்களின் பொழுது இவ்வாறான கருத்துக்களும் கருத்து பிறழ்வுகளும் இருப்பது இயல்பாக தோன்றக்கூடிய ஒன்று. அதற்காக தமிழரசு கட்சி தன்னிச்சையாக நடக்கிறது என்றோ அல்ல தமிழரசு கட்சி மற்றவர்களை ஓரங்கட்டுகிறது என்ற வார்த்தைகள் நான் பொய்யானதாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அப்படி சொல்லுகின்றவர்கள் ஏன் மக்களிடம் தங்களுடைய நிலப்பாடுகளை சரியாக சொல்லி மக்கள் ஏன் அவர்கள் பக்கம் இருக்கவில்லை, அல்லது மக்கள் ஏன் அவர்கள் பக்கம் இருப்பதற்கு தயங்குகிறார்கள், அல்லது இவர்கள் தமிழரசு கட்சி தான் இதிலே பிழைவிடுகிறது என்று சொல்லுகிறவர்கள் அப்படி தனியாக சென்று அதனை செய்து பார்க்கலாமே. அது முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். இது தமிழரசு கட்சியோடு இருக்கத்தான் வேணும், இருந்துதான் செய்யலாம். ஆனால் தமிழரசு கட்சியையும் பிழை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக கட்சியில் எழக்கூடிய மிக பொருத்தமான கருத்தாடல். இந்த கருத்தாடலுக்காக நாங்கள் பயந்து கொள்வதில்லை. நாங்கள் எங்களுடைய பணியை சரியாக செய்வோம். அப்படியெனில் ஏன் மாற்றுக் கட்சிகளினுடைய கருத்துக்களை உள்வாங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்வதில் தமிழரசு கட்சிக்கு விருப்பம் இல்லாமல்? ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்வதிலே சில இடர்பாடுகள் இருக்கின்றன. பதவிகளை யாருக்கு வழங்குவது என்பதுதான் அங்கே மிக முக்கியமானது. யார் தலைவராக இருப்பது, யார் செயலாளராக இருப்பது, அதிலேயும் தொடர்ந்தும் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர்களை மாற்ற வேண்டும், செயலாளர்களை மாற்ற வேண்டும் என்ற எண்ணங்களைத்தான் இருப்பவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளிப்படையாக வெளியிலே வந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கிற வடக்கு கிழக்கிலே 8 மாவட்டங்களில் தான் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகிறது. அது தமிழர்களுடைய வரலாற்று பிரதேசத்தில் எங்களுடைய அரசியல் நடவடிக்கை இருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற தமிழ் மக்களுடைய தொகைக்கேற்ப, தமிழ் பேசும் மக்களுடைய அளவுக்கேற்ப
டெலிகேட்ஸை தெரிவு செய்து ஒரு பொதுச்சபையினூடாக பொதுவான தேர்தலில் ஈடுபட்டு போட்டியிடுவதற்கு அல்லது கீ பொசிஷன் அதற்குரிய தலைமைகளை தெரிவு செய்வதற்கு இவர்கள் தயாரா? இது பரம்பரையாக இது இவருக்குத்தான் இந்த பதவி என்று வரையறுக்கப்பட வேண்டும் என்பதில் தான் ஒவ்வொருவரும் நான் இந்த கட்சியின் தலைவர் என்ற வகையில் எனக்கு தொடர்ந்தும் இது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஒரு பொதுவான கட்சி பதிவு செய்யப்பட்டால் அதுக்கான ஒரு ஜனநாயக உள்ளக தேர்தல்கள் எல்லாம் வருகிற பொழுது நாங்கள் எதிர்கொள்ள தயாரா என்ற எண்ணங்கள் ஒருடவும் இல்லை. யாரும் அதை சிந்திப்பதற்கு தயாராகவும் இல்லை. இளைய தலைமுறைகள் உள்ளுக்கு வருவதில் தயக்கங்கள் இருக்கின்றன. வந்தால் முதியவர்களுடைய அல்லது பழையவர்களுடைய இருப்புக்கள் கேள்விக்குள்ளாக்கப்படும் என்ற சிந்தனைகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் இடையில் ஒரு முரண்பட்ட நிலைக்குள் தான் எங்களுடைய கட்சியும் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இது நான் நினைக்கிறேன் ஒரு கால ஓட்டத்தில் இதற்கான மாற்றங்கள் வரும். பிழை சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் அதற்காக நாங்கள் மற்றவர் பிழை சொல்லுகிறார் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய பயணத்தின் இலக்குகளை தவறவிட முடியாது. சரி, மஹிந்த தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் தமிழ் மக்களினதும் நீண்டவாவாக இருந்தது. அவர் இப்பொழுது தோற்கடிக்கப்பட்டு விட்டார். மஹிந்தவை தோற்கடித்து மைத்திரியினூடாக அதன் பயனை மக்கள் பெற்றிருக்கிறார்களா? மஹிந்த ராஜபக்சவும் மைத்திரிபால சிறிசேனவும் தமிழ் மக்களை பொறுத்தவரையும் தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்தவர்கள், யுத்தம் நடத்தியவர்கள், தமிழ் வீசும் மக்களை அழித்தவர்கள். இரண்டு பேருமே எதிரிகள் தான். ஆனால் இலங்கையிலே ஒரு 2015களில் ஒரு தேர்தல் வருகிற பொழுது ஒரு எதிரி மாற்றம் என்கிற ஒரு விஷயம்தான் அங்கு பிரதானமாக எடுக்கப்பட்டது. இரண்டு பேரும் எதிரிக்குள் ஒரு எதிரி மாற்றம் 2010 போன்று 2010 போல ஒரு எதிரி மாற்றத்துக்காக தமிழர்கள் சிந்தித்தார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் மைத்திரிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதற்கு முதல் போஸ்டல் ஓட்டிங் முடிந்தது. தபால் மூல வாக்களிப்புகள் நடைபெற்று முடிந்தது. தபால் மூல வாக்களிப்பிலே தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் 90% சொல்லாமலே மைத்திரிக்கு வாக்களித்திருந்தார்கள். நீங்கள் மஹிந்தவுக்குத்தான் வாக்களியுங்கள் என்று சொல்லியிருந்தால் தமிழ் மக்கள் மைத்திரிக்கு தான் வாக்களித்திருப்பார்கள். மக்களிடம் அந்தளவு தூரமான ஒரு பார்வை இருந்தது. மக்களுடைய உண்மையான மனநிலைகளை சரியாக எடை போட்ட வகையில் நாங்கள் அந்த முடிவை எங்களுடைய கட்சி எடுத்து மக்களுக்கு அறிவித்திருந்தது. இதற்காக மைத்திரி நல்லது செய்வாரா அல்லது அவரும் பரம்பரையாக காலங்காலமாக வந்த சிங்கள தலைவர்கள் செய்த அதே தவறைத்தான் இவரும் கொண்டு செல்வாரா என்பதை சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சம்பந்தனையா சொல்லுகிறார் 2016 நாங்கள் ஒரு தீர்வை எட்டி விடுவோம் என்று. அது சரியா பிள்ளையா என்பதை காலம் தீர்மானிக்கட்டும். மைத்திரிபால சிறிசேன சொல்லுகிறார், நான் இந்த 6ஆம் மாதத்துக்குள் எல்லா மக்களையும் குடியேற்றுவேன், பிரச்சனைக்கு ஒரு முடிவை எட்டுவேன், நான் அதுக்கான முடிவுக்கான ஆரம்பங்களை கொண்டு வருவேன், 19ஆவது திருத்தத்திலே நான் அதிகாரங்களை பகிர்ந்தளித்திருக்கிறேன், நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே தவிர எதுவும் இதுவரை நடக்கவில்லை. ஆகவே இது வளமையானது. நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். இல்லை, ஏனைய தலைவர்களை விட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடத்தில் அந்த வித்தியாசத்தை நீங்கள் காணவில்லை. அவர் செயற்படுத்துவதற்கான அதை நம்பித்தான் நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம். இது நாங்கள் அதற்கான அவர் வெளிப்படுத்துகின்ற சமிக்ஞைகள் உதாரணமாக ஜெயவர்தனவனுடைய காலம் போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று தமிழ் மக்களை வலிந்து போருக்கு இழுத்தார். பிரேமதாசா அவர்கள் சமரசம் பேசுவது போலவே பேசி தமிழ் மக்களை அழிப்பதிலேயே அவர் கவனங்களை கொண்டிருந்தார். டிபி விஜயதுங்க அவர்கள் சிங்களவர்கள் ஒரு மரம் என்றால் தமிழர்கள் ஒரு கொடி போல படர வேணும் என்று அவரும் ஒரு உச்சமான இனவாதத்தை கொண்டிருந்தார். சந்திரிகா குமாரதுங்க அவர்களுடைய அவருடைய காலத்தில் யுத்தத்தைத்தான் அவர்கள் பிரதானமாக கொண்டிருந்தாரே தவிர அவர் பேச வேண்டும், தீர்வை முன்வைக்க வேண்டும் என்பதில் கரிசனை கொண்டிருந்ததாக காணவில்லை. ஏன் சந்திரிகா சமாதான முயற்சிகளை மேற்கொண்டார்? சமாதான முயற்சிகளில் அவர் சமாதானம் பேசுகிற பொழுது சரத் பொன்சேகாவை தயாராக வைத்திருந்தார் குழப்புவதற்கு. யாழ்ப்பாணத்திலே விடுதலை புலிகளுடைய பெண் போராளிகள் போகிற பொழுது அவருடைய இடுப்பு பட்டிகளை கலட்டுதல் அல்லது சமாதானம் பேசுவதற்கு நேர்மையாக இவரும் இருக்கவில்லை. அதே போல மஹிந்த ராஜபக்ச 100% எதிராகவே இருந்தார். அவர் எதையுமே வழங்குவதற்கு தயாராக இருக்கவில்லை. ஆகவே இப்பொழுது இருக்கிற மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட பண்டாரநாயக்காவிடம் ஒரு அரசியலுக்கு வர முதல் ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு சமஷ்டி அடிப்படையில் தீர்வை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. அதை நாங்கள் எல்லோருமே பார்க்கிறோம். 1926ஆம் ஆண்டே அவர் யாழ்ப்பாணத்தில் பேசிய பேச்சு, கொழும்பு மார்னிங் ஸ்டார் பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டி, அதற்கு பிற்பாடு கூட அவருடைய மனங்களில் கொஞ்சம் நல்ல எண்ணங்கள் இருந்தது. ஆனால் சிங்கள இனவாத சகதிக்குள் இருந்த சிலராலும் பேரினவாத சிந்தனையாளர்களாலும் அவரால் இந்த விஷயத்தில் ஒரு இம்மியளவும் முன்னேற முடியவில்லை. ஆனால் இதிலிருந்து கொஞ்சம் அந்த பண்டாரநாயக்காவனுடைய ஒரு அச்சிலிருந்து கொஞ்சம் தள்ளி வருகிறவராக மைத்திரியை நாங்கள் பார்க்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம். எவ்வளவு தூரம் அவர் இதை செய்து கொண்டு போவார், அவருக்கு துணையாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதிலே ஒரு தெளிவான சிந்தனையை கொண்டிருக்கிறாரா, சுத்தமான மன எண்ணங்களோடு இருக்கிறார்களா? இப்பொழுது இந்த தீர்வு திட்டம் கூட ஜாப்பு ஒரு புதிய அரசியல் ஜாப் என்று சொன்னார்கள், பிறகு திருத்தம் என்கிறார்கள். இன்னும் சரியான தெளிவை அவர்களே சொல்லவில்லை. ஆகவே இது திருத்தம் தான் வருமா ஜாப்பில்
அல்லது புதிய அரசியல் ஜாப்பு வருமா என்பது கூட வெளியிலே பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. அதிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டது, அது கூட இப்பொழுது நீக்கப்பட்டும் இருக்கிறது. இது எங்கே போய் முடியும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, அதே நேரத்தில் ஜனாதிபதி காட்டுகிற நல்லெண்ணத்துக்கான அல்லது ஒரு தீர்வு திட்டத்துக்கான சமிஞ்ஞைகள் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நல்லெண்ணங்களுக்காக முதலிலே செய்ய வேண்டியது தமிழர்களுடைய ஒரு இயல்பான சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே நிம்மதியாக குடியேற வேண்டும். முதலாவது, யாரும் தன்னுடைய நிலத்துக்கு செல்வது தான் அக்கறை செல்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் 24 கிராம அலுவலர் பிரிவுகளில் வலிகாமத்திலே அவர்கள் குடியேற வேண்டும். தீவு பகுதிகளிலே மண்டதீவு உட்பட நெடுந்தீவு வரைக்கும் தமிழ் மக்களுடைய நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. முல்லைத்தீவிலே கேப்பாப்பிளவிலே மக்கள் நேற்றும் போராட்டம் நடத்துகிறார்கள். கிளிநொச்சியிலே பரவிப்பாஞ்சான், நிரணதீவு, மருதநகர் இன்னும் மக்கள் சென்று குடியேற அனுமதிக்கப்படவில்லை. சம்பூரிலே மக்கள் இன்னும் 15 குடும்பங்களை தவிர இன்னும் போய் குடியேறவில்லை. நாளை மறுதினம் என்று பத்திரிகையில் செய்திகள் வருகின்றனவே தவிர குடியேற்றங்கள் நடைபெறவில்லை. வவுனியாவில், மன்னாரில் இவ்வாறான பல பிரச்சனைகள் தமிழ் மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு போக முடியாமல் இருக்கிறார்கள். பரந்து விரிந்த இராணுவ முகாம்கள் இன்னும் அகற்றப்படவில்லை. 1,50,000க்கும் மேற்பட்ட இராணுவம் வடக்கு கிழக்கிலே குவிக்கப்பட்டிருக்கிறது என்பது இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய 80% இராணுவம் இப்பொழுதும் வடக்கு கிழக்கில் தான் இருக்கிறது. ஆகவே ஒரு யுத்த மேகங்களுக்குள் தான் வடக்கு கிழக்கை வைத்திருக்கிறார்கள். இராணுவம் சைக்கிளிலே தங்களுடைய பவனியை செய்கின்றார்கள். அவர்கள் இராணுவ வாகனங்கள் பிரசன்னமாகத்தான் இருக்கிறது. இராணுவ காவலர்கள் புதிதாக உருவாக்கப்படுகிறது. புதிதாக காணிகள் பறிக்கப்படுகிறது. புதிதாக இராணுவ முகாம்களை அமைக்கிறது. இவையெல்லாம் ஒரு சரியான நல்லெண்ணங்களை கொண்டு வருமா? இயல்பான தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருமா? கிளிநொச்சி நகர பகுதியில் மட்டுமே 40% நிலம் இராணுவத்தின் வசம்தான் இருக்குது. நகரமே ஒரு சரியான நகர வடிவமைப்பை பெற முடியாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவரிடம் நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். அவரை ஒரு மகாத்மா காந்தியாக பலர் பார்க்கலாம், சிலர் அவரை ஒரு மண்டேலாவாக பார்க்கலாம். அவர் கூட ஒரு வித்தியாசமான சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடும். ஏன்னா அவர் ஒரு அடிப்படையில் ஒரு லெப்டிஸ்ட். அவருடைய சிந்தனைகள், ஒரு கிராமத்திலே பிறந்தவன், அதிலும் ஒரு புலனறுவை பிரதேசத்திலே ஒரு விவசாயியாக இருந்தவர். அவருடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானது. இந்த நிலைகளில் இருந்து வருகிற ஒரு மனிதனிடம்தான் சமாதானம் பற்றிய, இன ஒற்றுமை பற்றிய, புரிதல் பற்றிய சிந்தனைகள் உருவாகும். ஆகவே இந்த சிந்தனைகளை கொண்டிருக்கிற மைத்திரிபால சிறிசேன அவர்களை அதீதமான பேரினவாத சிந்தனைகளை கொண்ட பௌத்தவாதிகள் விடுவார்களா? அவர் அதனை கொண்டு வர நடைமுறைப்படுத்த அவருக்கு அனுமதி அளிப்பார்களா என்பதெல்லாம் பலராலும் சந்தேகத்தோடு தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அவருடைய காலத்தில் எதுவும் நடந்தால் நடக்கலாம், இல்லை என்றால் இந்த நாடு ஒற்றுமையாக இருப்பதற்கான வரலாறு தான் அதை தீர்மானிக்க வேணும், இருக்கலாமா இல்லையா என்பது. சரி, அதே நேரத்தில் உங்களுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. உங்களுடைய கருத்துக்களும் அதனை பறைசாற்றுகின்றன. ஒரு சிலர் உங்களுடைய மனைவியும் புனர்வாழ்வு பெற்றிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? என்னுடைய மனைவி போராளியாக இருக்கவில்லை. அப்படி இருக்க வேண்டிய இருந்திருந்தால் அவர் புனர்வாழ்வு பெற்றிருக்கலாம். அவர் போராளியாக, புனர்வாழ்வு என்பது என்னதற்கு? போராளியாக இருந்தவர்களுக்கு தான் புனர்வாழ்வு. அப்படியானால் தமிழ் மக்கள் மீது இவ்வளவு படுகொலைகளை செய்த இராணுவத்துக்கு இன்னும் புனர்வாழ்வு அளிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் இராணுவம் தமிழ் மக்கள் மீது பாரிய இனப்படுகொலை புரிந்திருந்தது. இதற்கு யார் புனர்வாழ்வு அளிப்பது? மஹிந்த ராஜபக்ச உட்பட கோத்தாவுக்கே புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும். என்றால் ஒரு கொலை வெறியும் ஒரு இனத்தின் இரத்தத்தை பார்க்கிற சந்தோஷமும் அவர்களிடம் இருந்தது. அந்த அவர்கள் முதல் மனம் மாறப்பட வேண்டும். ஆனால் புனர்வாழ்வு என்பதற்கே அர்த்தம் தெரியாமல் தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகளுக்கும் எங்களுக்கும் இடையில் தொடர்பு என்பது, நான் பிறந்து வளர்ந்ததிலிருந்து என்னுடைய அரசியல் வாழ்வுக்கு வரும் வரையும் நான் கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்தவன். அந்த மண் யாருடைய கட்டுப்பாட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த காலத்திலிருந்து என்னுடைய அரசியலுக்கு நான் வரும் காலம் வரை, குறிப்பாக 2009 வரை எனக்கு தெரிந்த தலைவர் பிரபாகரன் தான். எனக்கு தெரிந்த கட்சி தமிழீழ விடுதலை புலிகள். நான் அதை பூரணமாக ஏற்றுக்கொண்டவன். அந்த போராட்டத்தை நான் அந்த வழியிலே என்னுடைய இதயத்திலே நான் இன்று நேசிக்கிற ஒரு பெருந்தலைவனாக நான் பிரபாகரனை பார்க்கிறேன். அது பிழையில்லையே. ஆகவே நாங்கள் அவ்வாறு பேசுகிற பொழுது அதனுடைய நீட்சி, அதனுடைய தொடர்ச்சி, என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வீரச்சாவடைந்த போராளிகள், பயணம் சொல்லி சென்ற போராளிகள், நாளை வருவோமா என்று சொல்லி சென்ற எத்தனையோ பேருடைய முகங்களையும் கண்களையும் நான் பார்க்கிறேன். அதைவிட எத்தனையோ உறவுகளை என் கண்களால் நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். இறுதி யுத்தத்தை நேரடியாக நான் கண்டவன். அந்த வகையில் அந்த போராட்டத்தினுடைய உண்மையான உணர்வுகளை நேரடியாக களத்தில் நின்று பார்த்தவன். அதனை இன்று நேற்றல்ல 30 ஆண்டுகளுக்கு மேலாக அணுவணுவாக நான் பார்த்தவன் என்ற வகையிலும், அந்த தேசிய விடுதலை போராட்டத்தை நேசித்தவன் என்ற வகையிலும், அந்த தேசிய தலைவனை என்னுடைய ஒரு ஆத்மார்த்தமான தலைவனாக இன்றும் நேசிக்கிறவன் என்ற வகையில் நான் அந்த பாதையிலிருந்து எந்த காலத்திலும் விலகி செல்ல நான் தயாரில்லை.
அதற்காக எனக்கு ஒரு புனர்வாழ்வு இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். சரி, அதே நேரத்தில் தமிழர்களுக்கான ஒரே தீர்வு தமிழீழம்தான் என்பதை நீங்கள் பல தடவைகள் கூறியிருக்கின்றீர்கள். இன்னும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறீர்களா? தமிழர்களுக்கான தீர்வு தமிழீழம் என்று நாங்கள் 2009 வரைக்கும் நாங்கள் அதில் தெளிவாக இருந்தாங்க. அந்த இன்றைக்கு அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீங்கள், சம்பந்தனையா அவர்கள் சொல்லியிருந்தார், தமிழீழத்தை கேட்கின்ற உரித்து எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் நாங்கள் இப்பொழுது அதை சொல்லவில்லை. நாங்கள் தமிழீழம் என்ற சொல்லை முதல் இந்த மண்ணிலே உச்சரித்தவர் தந்தை செல்வா. அவர் உச்சரிக்கிற பொழுது பெருந்தலைவர் அஷ்டப் இருந்தார்கள், தொண்டமான் இருந்தார்கள், ஜிஜி பொன்னம்பலம் இருந்தார்கள். வட்டுக்கோட்டையில் வைத்து தீர்மானத்திலே தமிழர்களுக்கு சிங்கள தலைமைகள் ஏமாற்றி கொண்டே இருக்கிறது, எங்களுடைய கடவுள்தான் இனி தமிழர்களை காப்பாற்ற வேண்டும், தமிழீழம்தான் தமிழர்களுக்கு தீர்வு என்பதை 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டையிலே தீர்மானத்தில் தந்தை செல்வா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அவருடைய அந்த தீர்மானத்துக்கு பிற்பாடு தான் தமிழீழம் என்கிறது ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு லட்சிய கனவாக விதிக்கப்பட்டது. அதனூடாகத்தான் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் அந்த காலத்தில் சாதாரணமாக இன உணர்வுள்ள இளைஞர்கள் எல்லோருமே ஒரு போரியல் ரீதியாக தங்களை களத்திலே இறக்கி கொண்டார்கள். ஆகவே இந்த தமிழீழம் என்ற சொல்லிலே இருந்து தமிழர்கள் ஒரு மாற்று நிலையை எடுக்க வேண்டுமானால் சம்பந்தனையா அவர்கள் சொன்னது போல அதுக்குரிய உரித்தும் அனைத்து அம்சங்களையும் நாங்கள் கொண்டவர்கள். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணுக்கு வருகிற பொழுது தமிழர்கள் ஒரு தனித்தேசமாக இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள், சிங்கள மக்கள் ஒரு தனித்தேசமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழர்கள் தங்களுடைய இறமையை சரியாக வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் வடக்கு கிழக்கு மண்ணில் அவர்கள் நீர்கொழும்பு வரைக்கும் கூட அவருடைய ஆட்சி உரிமை இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் கேட்கவில்லை. இப்பொழுதும் கூட அந்த உரித்து எங்களுக்கு இருந்தும் கூட நாங்கள் இந்த நாட்டின் ஒற்றுமை கருதி வடக்கு கிழக்கில் ஒரு சமஷ்டி அடிப்படையில் இணைந்த வடகிழக்கில் தமிழர்களுடைய இறமையின் அடிப்படையில் ஒரு தீர்வை முன்வையுங்கள் என்று தான் கேட்கிறோம். இது உலகத்தில் இல்லாத ஒரு புது விடயம் அல்ல. இன்றைக்கு சுவிஸ் நாட்டில் இருப்பது போல, அமெரிக்காவில் இருப்பது போல, ஆஸ்திரேலியாவில் இருப்பது போல, பிரித்தானியாவில் இருப்பது போல கூட ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை முன்வைப்பது நாடு பிரித்தல் அல்ல. இது தன்னைத்தானே ஆளுகின்ற ஆட்சி உரிமையை, ஒரு சுய ஆட்சி முறையை தமிழர்களுக்கு மொழி அடிப்படையில், தமிழர்கள் தனித்துவமான மொழியை கொண்டவர்கள், அந்த அடிப்படையில் அவர்களுக்கான தீர்வை அவர்கள் விரும்புகிறார்கள். சரி, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் தந்தை செல்வநாயகம் அவர்கள் தான் இதனை முதலில் பிரேரித்ததாக தமிழீழம் என்ற வார்த்தையை. அப்படியெனில் எல்டிடி தான் இதை உறக்கச் சொன்னது, உலகுக்கு எடுத்துச் சொன்னது, அதே நேரத்தில் மக்கள் மத்தியிலும் இந்த கருத்தை, இந்த சொல்லாடலை விதைத்தது. ஆக எல்டிடி தமிழீழம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தமையானது தற்போது இருக்கிற சூழ்நிலையிலிருந்து பார்க்கிற போது சாத்தியமற்றது என்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எது சாத்தியம் எது சாத்தியமற்றது என்பதை காலம்தான் தீர்மானிக்கலாம். விடுதலை புலிகள் போராடுகிற பொழுது அவர்களிடமிருந்த இராணுவ பலம், ஆயுத பலம் அது ஒரு சாத்தியமானதாகவே பார்க்கப்பட்டது. நாங்கள் அதை பூர்ணமாக நம்பினோம். இப்பொழுது இருக்கிற ஜனநாயக சூழல், அரசியல் சூழல், உலகம் பார்க்கிற உலகத்தினுடைய போக்குகளில் பிரிவினை என்ற சொல்லை ஒரு தீண்டத்தகாத அல்லது அது ஒரு நாட்டுக்கு ஒற்றுமைக்கு பொருத்தமில்லாது என்று சொல்லுகிற பொழுதுதான் நாங்கள் சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வை நாங்கள் முன்வைக்கிறோம். இதனை தந்தை செல்வாவும் முன்வைத்திருந்தார். ஆகவே தமிழீழம் என்ற கோரிக்கையை விடுதலை புலிகள் முன்வைத்ததில் எந்த தவறும் இல்லை. அது அந்த காலத்தில் சாத்தியமான ஒன்றாகவே இருந்தது. வெளிநாடுகள், குறிப்பாக உலக நாடுகள் ஒன்று திரண்டு விடுதலை போராட்டத்தை நசுக்க முற்படுகிற பொழுதுதான் அவர்களுடைய அந்த கோரிக்கையில் பலகீனப்பட்டது. ஆனால் இலங்கையோடு தான் தனித்து நின்று அவர்கள் போராட வேண்டிய தேவை இருந்திருந்தால் அது சாத்தியமான விஷயமாக இருந்திருக்கிறது பல தடவைகள். சாதாரணமாக யுத்தம் நடந்த 2001களில் யாழ்ப்பாணத்தினுடைய வண்ணாத்தி பாலம் வரைக்கும் விடுதலை புலிகள் முன்னேறி செல்லுகிற பொழுது இந்தியாவினுடைய தலையீட்டால் தான் அவருடைய முன்னேற்றம் தடைப்பட்டது. ஓயாத அலைகள் 3 மிக பாரிய அளவு வெற்றியை விடுதலை புலிகளுக்கு கொடுத்திருந்தது. அதே போல் பிரிகேடியர் பால்ராஜ் தலைமையில் குடாரப்பு தரையிறக்கம் எல்லாம் இன்றும் கூட பல பல்கலைக்கழகங்களில் படிக்கப்படுகின்ற ஒரு பாடம் அது. ஆகவே விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக ஒரு சிம்ம சொப்பனமாக இந்த உலகத்தில் இருந்தார்கள். உலகம் அவர்களை வியந்து பார்த்தது. விமானப்படையை வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு, தரைப்படைகளை நகர்த்தக்கூடிய அளவிற்கு, படையணிகளை வைத்து ஒரு போரியலை செய்யக்கூடிய ஒரு மரபு வழி படையணியை வைத்திருந்த உலகத்தில் ஒரு சிறந்த போராட்ட இயக்கமாக, கட்டுப்பாடுகள் பொருந்திய ஒரு இயக்கமாக விடுதலை புலிகள் இருந்தது. இது உலகத்திலே பலராலும் வியப்போடு பார்க்கப்பட்ட ஒன்று. அதனால்தான் உலகமே அவ்வாறான ஒரு விடுதலை இயக்கம் இருப்பதை விரும்பவில்லை. இது ஒரு உலக சூழல். அந்த உலக ஜியோபொலிட்டிக்ஸ், இந்த புவிசார் அரசியலுக்குள் நாங்கள் அகப்பட்டு நசுக்கப்பட்டோமே தவிர போராட்டம் தர்மத்தின் வழி அது நடந்தது. அதனுடைய பாதைகள் நடந்து வந்தது சரியாக இருந்தாலும் கூட இந்த புவிசார் அரசியல் எங்களை தள்ளிவிட்டிருந்தது. ஆகவே விடுதலை புலிகளுடைய கோரிக்கை
நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதனால் தான் அதுக்கு ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டு அவர்களை ஒரு உலக பயங்கரவாதிகளாக அவர்களுக்கு ஒரு புனைவை கொடுத்து அவர்களை அரங்கிலிருந்து அகற்றுவதில் பலரும் முனைந்திருந்தார்கள். அது ஒரு காலத்தின் சூழலாக நாங்கள் கருதி கொள்ளலாம். அதே நேரத்தில் தமிழீழ கோட்பாடு அல்லது தமிழீழ கோரிக்கை என்பது காலத்தின் தேவை கருதியோ அல்லது கால ஓட்டத்தின் அடிப்படையிலோ இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டு விட்டது, அது சாத்தியமற்றது என்பதை அதனை நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படியானால் எல்டிடி நிராகரித்த சமஷ்டி கோட்பாட்டை ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்க வேண்டும்? ஒரு காலகட்டத்தில் தான் சொன்னேன், முதலே தமிழர்கள் தமிழீழ கோரிக்கையை நாங்கள் யாரும் இப்பொழுதும் நிராகரித்து விட்டோம் என்பது அல்ல. நீங்கள் அன்றைக்கு சம்பந்தனை நான் கேட்கிற கேள்வி சமஷ்டி கோரிக்கை. நாங்கள் ஏன் நாங்கள் தமிழீழத்தை கேட்பதற்குரிய உரித்திலே இருக்கின்ற அந்த சகல தகுதிகளையும் கொண்ட நாங்கள் இப்பொழுது சமஷ்டி அடிப்படையிலாவது ஒரு தீர்வை நீங்கள் முன்வையுங்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். இது இந்தியாவில் இருக்கின்ற முறை ஒரு சமஷ்டி முறை இருக்கிறது. இந்த நாடுகளில் சமாதானத்தை எட்டுவதற்கு இருதரப்புமே பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. இப்போ விடுதலை புலிகள் இல்லாத ஒரு சூழலில் தான் நாங்கள் அந்த நிலைக்கு வருகிறோம். விடுதலை புலிகள் இருப்பார்களா இருந்தால், எங்களிடம் ஒரு ஆயுத பலம் இருக்கும் என்றால், நாங்கள் அந்த கோரிக்கைகளிலிருந்து நாங்கள் மாற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழல், காலச்சூழல், புவிசார் அரசியல், உலக நாடுகளுடைய அரசியல் போக்குகள், தமிழ் மக்களுடைய இன்றைய தேவைகள், இவற்றை அடிப்படையாக வைத்தும் எங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் தான் நாங்கள் வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு சமஷ்டியை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். சரி, ஒரு நேரம் நாங்கள் ஒரு இறைமையுடைய ஒரு நாட்டோடு, நீங்கள் கூறியிருந்தீர்கள் புவிசார் அரசியலோடு பூகோள அரசியலோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக இது மாறியிருந்தது. இது உள்நாட்டு போராக மாத்திரம் இருந்திருந்தால் ஒருவேளை எங்களுக்கு தமிழீழம் சாத்தியம் என்று எரிக் சொல்ஹேம் ஒரு இடத்தில் ஒரு புத்தகத்தில் அவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் கூறியிருக்கிறார். விடுதலை புலிகள் இந்த சமஷ்டி கோரிக்கையை ஏற்றிருந்தால் அதனை தமிழ் மக்களும் ஏற்றிருப்பார்கள், சிங்கள மக்களும் ஏற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விடுதலை புலிகள் அந்த இடத்தில் தவறு செய்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னும் அடிப்படையில் அவர் கூறியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எரிக் சொல்ஹேம் அவர்கள் சமாதானத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதன். அவரிடம் கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை விடுதலை புலிகள் முன்வைத்திருந்தார்கள். அதிலே அவர்கள் தமிழீழம் கேட்கவில்லை. ஏன் அரசாங்கம் அதனை பரிசீலிக்கவில்லை? ஏன் எரிக் சொல்ஹேம் அவர்களால் அதனை நடைமுறைப்படுத்த முடியவில்லை? இதனை விட சுனாமி வந்த பொழுது ஷிரான் என்கிற அமைப்பினூடாக அரசோடு இணைந்து சுனாமி கட்டமைப்பினூடாக வேலை செய்ய விடுதலை புலிகள் தயாராக இருந்தார்கள். தங்களுடைய முழு நல்லெண்ணங்களையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஏன் அரசாங்கம் அதுக்கு ஒத்து வரவில்லை? டோக்கியோவிலே பேச போகிற பொழுது கூட விடுதலை புலிகளுடைய விசா தடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அறிவிக்கப்படாமல், ஒரு சமதரப்பாக அறிவிக்கப்படாமல், அவர்கள் அழைக்கப்படாமல் விட்டதனால்தான் அவர்கள் நிராகரிக்க வேண்டிய சூழல் வந்தது. அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்கப்படுகிற பொழுது கூட அமெரிக்க அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ற அடிப்படையில் விசா இருக்கவில்லை. ஆகவே திட்டமிட்ட வகையில் மற்றும் நீங்கள் சமாதான காலத்தை பாருங்கள். விடுதலை புலிகளோடு அரசாங்கம் பேசுகிற பொழுது, இதே எரிக் சொல்கையும் சமாதானம் பேசி கொண்டிருக்கிற பொழுது ஐரோப்பிய நாடுகள் விடுதலை புலிகளை தடை செய்கின்றன. அவரால் உலகம் என்ன பார்த்தது? பேசுகின்ற பொழுதே ஒரு விடுதலை இயக்கத்தை அழிப்பதற்கான முழு முயற்சிகளையும் எரிக் சொல்கையும் போன்றவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். சரியான சமாதான விரும்பிகளாக அல்லது ஒரு சமாதானத்தை சரியான நோக்கிலே கொண்டு செல்பவர்களாக ஐரோப்பிய நாடுகளோ எரிக் சொல்கைமோ இருக்கவில்லை. யுத்தம் நடக்கிற பொழுது நீங்கள் விடுதலை புலிகளை தடை செய்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சமாதானம் பேசுகின்ற காலத்தில் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டார்கள் ஐரோப்பிய நாடுகளால். அவ்வாறு தடை செய்யப்படுகிற பொழுதுதான் சமாதானம் குலைவு ஏற்பட்டது. அவர்கள் திட்டமிட்டார்கள், அழிக்க வேண்டும் என்பதில் உலகம் முதலில் முடிவெடுத்தது. அந்த முடிவு தான் எங்களுக்கு பாதகமாக அமைந்ததை தவிர, நாங்கள் இன்று கருத்துக்களை அது தான் நினைக்கிறேன் என்று சொல்லலாம் அல்லது நான் கருதுகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் இந்த அழிவுகளில், இந்த தமிழ் மக்களுடைய இழப்புகளில் உலகத்துக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. அவர்கள் இன்று அதனை மறைக்க முற்படலாம், ஆனால் வரலாறு ஒரு காலமும் இதனை மறைக்காது. தமிழர்களின் அரசியல் உரிமைகள் அல்லது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு தீர்வு திட்டம் நிலையான முறையில் இலங்கையில் முன்னெடுப்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் அல்லது மேற்கத்திய நாடுகள் தடையாக இருந்தன. அதாவது விடுதலை புலிகள் உண்மையிலேயே நேர்மையாக மனித உரிமைகளை மீறாமல், ஏனைய இனங்களை ஒடுக்காமல் தங்களுடைய பயணத்தை தங்களுடைய நேர்மையான பாதையில் அவர்கள் சென்றிருந்தால் இந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமா? விடுதலை புலிகள் மனித உரிமைகளை மதித்திருந்தார்கள் பல தடவைகளில். நாங்கள் அதனை ஒரு பக்கச்சார்பாக பார்க்கிற பொழுது எதிர்மனப்பாங்கோடு பார்க்கிறவர் அவர்களை மனித உரிமைகளை மீறியதாக கருதுவார்கள். ஆனால் அவர்களை ஒரு விடுதலை இயக்கம், ஆயுதந்தாங்கி இயக்கம் போராடுகிற பொழுது இயல்பாகவே மனித உரிமைகளில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நாட்டினுடைய இராணுவம் தன்னுடைய குடிமக்களையே உணவனுப்பாமல் கொண்டிருக்கிறது. அந்த இராணுவம் மக்களை கொன்று குவித்திருக்கிறது, பொஸ்பரஸ் குன்றுகளை வீசியிருக்கிறது, எறிகணைகளை வீசி மக்களை கொண்டிருக்கிறது என்றால்
ஒரு விடுதலைக்காக போராடுகிற இயக்கத்தினிடம் அதனை இருக்கிற அந்த நேர ஆயுத ரீதியான முடிவுகள் என்பது சில வேளைகள் அது மனித உரிமை ஆர்வலர்களை பொறுத்தவரை ஒரு தவறான முடிவுகளாக இருக்கலாம். இது இன்று உலகத்திலே பல்வேறுபட்ட போராட்ட இயக்கங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது புரியும். ஆகவே இவ்வாறான ஒரு காலச்சூழலில் வருகின்ற ஒரு விடுதலை இயக்கம் பேச்சுவார்த்தைகளுக்கோ சமாதானத்துக்கோ எப்பொழுதும் குந்தகமாக இருக்கவில்லை. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தமிழீழ விடுதலை புலிகள் பேசியிருக்கிறார்கள், பேசுவதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள், பல கோரிக்கைகளை கூட அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே வந்த விடுதலை புலிகளுடைய கோரிக்கைகள் அரசுகளால் நிராகரிக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டிருக்கின்றன. இதனை சர்வதேச சமூகம் சரியாக கையாளவில்லை. இப்பொழுது கூட நீங்கள் சொல்வது போல பல பாராளுமன்ற உறுப்பினர்களை மன்னிக்க வேண்டும், நீங்கள் கூறுகின்ற கருத்து திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பது தான் அதிலிருந்து புலனாகிறது. அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களால் கொலை செய்யப்படுகின்றார். ஆக இது சர்வதேச ரீதியாக ஒரு இயக்கம் ஒரு பாரத தேசத்தினுடைய ஒரு தலைவரை கொள்கின்ற பொழுது அவர்களுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும். ஆக இவ்வாறான தடைகளுக்கு தங்களை தாங்களே விடுதலை புலிகள் உட்படுத்தி கொண்டார்கள். உதாரணத்துக்கு கிழக்கிலே கொல்லப்பட்ட முஸ்லிம்களுடைய நிலவரத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு தங்களை தாங்களே அவர்கள் தள்ளிக்கொண்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதனை ராஜீவ்காந்தியை கொலை செய்தது விடுதலை புலிகள் தான் என்பது இன்னுமே பூரணமாக யாரும் இல்லை. அதற்காக அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் மன்னிப்பு கோரியிருந்தார். இல்லை ஆண்டன் பாலசிங்கம் அது ஒரு துன்பியல் சம்பவம் என்று தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதை நாங்கள் தான் செய்தோம் என்று விடுதலை புலிகள் இதுவரையும் சொல்லவில்லை. அல்லது இந்திய அரசு கூட இன்னும் இதனை விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் என்பதற்கான வெளிப்படையான அறிக்கையை இன்னும் வெளியிடவில்லை. இந்தியாவில் கூட பல புத்தகங்கள் அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கின்றன. பல நீதிவான்கள் ராஜீவ்காந்திக்கும் நான் அப்படி சொல்ல வர எனக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு அது தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் ராஜீவ்காந்தி இவர்கள் தான் செய்தார்களா அல்லது அதுக்கு வேறு சக்திகள் இருந்ததா, அதுக்கு பின்புலங்கள் என்ன, இது யார் அதனை செய்தார்கள் என்பதெல்லாம் அது ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயம். அவை அந்த விஷயத்தை வைத்து நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அது விடுதலை புலிகளிடம் பாரிய அளவில் சுமத்தப்பட்ட ஒரு குற்றமாகவே பார்க்கப்படுகிறது. அதுக்கு காலம்தான் அதுக்குரிய பதிலை சொல்ல வேண்டும். அது விடுதலை புலிகள் தான் செய்தார்களா, அதுக்காகத்தான் இந்தியா தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டதா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சொல்வது போல கிழக்கிலே முஸ்லீம் மக்கள் மீதான தாக்குதல் என்பது இன்று உயிரோடு கருணா இருக்கிறார். கருணா தான் அதை செய்தார் என்பதோடு வெளிப்படையாக தெரியும். செய்த கருணாவோடு இன்று முஸ்லீம் தலைவர்கள் கையொத்திருக்கிறார்கள். அரசாங்கம் தன்னுடைய கையிலே அவரை வைத்திருக்கிறது. இதுவரை அவருக்கு புனர்வாழ்வும் இல்லை, அது தொடர்பாக நடவடிக்கையும் இல்லை. சாதாரணமாக ஒரு செம்பு தண்ணீர் கொடுத்த போராளிகள் அல்லது இந்த விடயத்தை சொல்லித்தரவில்லை என்று சொன்ன பொதுமக்கள் சிறையிலே இருக்கிறார்கள் 20 வருஷத்துக்கு. ஆனால் அவர் கொல்லவில்லை என்று கூறினார். அவர் உயிரோடு இருக்கிறார். அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அவ்வாறு சொல்லுவார். அதை இரண்டு அவர் தேவை இருக்கிறது. அவரை வைத்திருக்க வேண்டிய தேவை அரசாங்கங்களுக்கு இருக்கிறது. அவரையோ அல்லது இன்று கேபி குமரன் பத்மநாதனையோ வைத்திருக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இந்த அரசாங்கத்துக்கு என்று இருக்கிறது. இல்லை, அவர் நீங்கள் இந்த வரலாற்றை எந்தளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ தெரியாது. இங்கே இதே அதிர்வு நிகழ்ச்சியில் நடந்த ஒரு நேர்காணலில் அப்பொழுது அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்ததாக கூறியிருந்தார். அந்த கொலைகளுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு நான் என்ன அப்படி அந்த கொலைகளை செய்ய வேண்டிய அவசியம் விடுதலை புலிகளுக்கு இருந்திருந்தால் அந்த காலத்தில் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் கருணாதான். மட்டக்களப்புக்கு அவர் தான் தளபதியாக இருந்தவர், கிழக்குக்கே அவர் தான் பொறுப்பாக இருந்தவர். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு தான் இருக்கிறது. அது பற்றிய சம்பவங்களை அவர் வெளிப்படுத்துவாராக இருந்தால் அங்கே இருக்கின்ற பலர் இது பற்றிய விடயங்களை வெளியிலே கொண்டு வருவார்கள். தவறுகள் இருக்கின்றன, நான் இல்லை என்று சொல்லவில்லை. இதே போல முஸ்லீம்களால் கூட தமிழர்களும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காயங்கள் 2 பக்கமும் இருக்கின்றது. மனக்காயங்களை பொறுத்தவரை தமிழர்களிடம் இருக்கிறது, முஸ்லீம் மக்களிடம் இருக்கிறது. 2 பகுதியுமே இந்த காயங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் ஒரு தயார் நிலைக்கு வரவில்லை. இதற்கான காரணங்களாக இருந்த கர்த்தாக்களும் இந்த களத்தில் இருக்கிறார்கள். இது சரியான முறையில் பார்க்கப்பட வேண்டும். சரி, அதனிடத்தில் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, தமிழ் மக்களுடைய இன்றைய அவல நிலைக்கு மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசாங்கமும் இலங்கை இராணுவம் மாத்திரம்தான் காரணமா, இல்லை இறுதிக்கட்ட போரில் விடுதலை புலிகளும் தமிழ் மக்களுடைய இன்றைய அவல நிலைக்கு காரணமாக இருந்திருக்கிறார்களா? ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் மீது 4,20,000 மக்கள் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார்லேருந்து இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி கிழக்கிலிருந்து ஒரு முள்ளிவாய்க்கால் என்கிற குறுகிய பிரதேசத்துக்குள் கூடியிருக்கிற பொழுது 75,000 மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கூட உணவு மருந்தை அனுப்பாத அரசாங்கம் இந்த 4 லட்சம் மக்களை பட்டினி போட்டு கொலை செய்திருக்கிறது. எறிகணை தாக்குதல்களால் கொலை செய்திருக்கிறது. ரசாயன ஆயுதங்களால் கொலை செய்திருக்கிறது. இவ்வாறான கொலைகளுக்கெல்லாம் காரணமாக ஒரு வெளிப்படையான இன அழிப்பை இலங்கை அரசு மேற்கொண்டது என்பதற்கு சகல ஆதாரங்களும் கூட இருக்கின்றன. இன்று பல பேர் தங்களுடைய ஆதாரமான செய்தி படங்கள் ஊடாகவும் சேனல் 4 வெளியிட்ட ஆதாரங்கள் மிக முக்கியமானது. அதனை விட
தர்ஷ்மன் தலைமையில் வந்த குழுவினுடைய செய்திகள், பிற்பாடு நவநீதம் பிள்ளை இந்த மண்ணுக்கு வந்து சென்றது, அதற்கு பிற்பாடு கூட பல செய்மதி படங்கள் கூட இன்று ஆதாரங்களாக இருக்கின்றன. இவ்வாறு இருக்கிற பொழுது ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கம் இறுதி நேரத்தில் எவ்வாறு நடந்து கொண்டது, அவர்கள் ஏன் தமிழ் மக்களை அழிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது? அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி மக்களை 300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் முடக்கியதனால் தானே அந்த இவ்வளவு தூரம் அழிவு ஏற்பட்டது. ஒரு காலமும் நாங்கள் அப்படி நானும் அந்த இறுதி யுத்தங்களிலே நான் நின்றவன்ற வகையில் நான் சொல்கிறேன், அந்த மக்களோடு இருந்தவன்ற வகையில் மக்கள் பாதுகாப்பு தேடி ஓடினார்களே தவிர அரசாங்கம் அறிவித்தது. நீங்கள் என்றால் ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து தப்பி இங்கே இராணுவத்தினரின் பக்கம் அழைக்கின்ற பொழுது இங்கே வந்தவர்களை விடுதலை புலிகள் சுட்டிருக்கிறார்கள். நான் அதை காணவில்லை. அப்படி அதுக்கான ஆறாவது அதை கண்டவர்கள் அல்லது அதற்குரிய சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். சாட்சியம் இருந்தால் அதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அரசாங்கம் தான் அதனை சொல்லுகிறதை தவிர அவ்வாறான உண்மை நிலைமைகள் இருந்தால் அது வெளிவரட்டும். அது யார் தவறு செய்தாலும் தவறுகள் பரிசீலிக்கப்பட வேண்டும், தவறுகளுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் அறிவித்தது, நீங்கள் கிளிநொச்சியில் இருந்து தர்மபுரத்துக்கு செல்லுங்கள், தர்மபுரத்திலிருந்து உடையாகட்டுக்கு செல்லுங்கள், உடையார்கட்டிலிருந்து புதுக்குடியிருப்புக்கு செல்லுங்கள், இன்ன இடங்களெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு வலயங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அறிவித்து தான் மக்கள் அந்த இடங்களுக்கு போயிருந்தார்கள். ஆகவே அரசாங்கமே அறிவித்து விட்டு அந்த மக்கள் மீது, புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை மீது ஒரே நேரத்தில் பராஜ் என்ற வடிவத்தில் 10 செல்களை எறிகணைகளை வீசுகின்ற தாக்குதலை இதே அரசாங்கம் தான் செய்தது. கோத்தபாயவனுடைய நெறிப்படுத்தலில் இதே சரத் பொன்சேகா இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் தான் செய்தது. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் மூடி மறைக்க முடியாது. தவறுதலாக ஒரு செல் விழுந்தது என்று யாரும் சொல்லிவிட்டு போகக்கூடிய காரியம் அல்ல இது. இல்லை, இதில் விடுதலை புலிகளுக்கு பங்கு இருக்கிறதா? விடுதலை புலிகள் ஒரு போராட்ட இயக்கம். விடுதலை புலிகள் ஒரு போராட்ட இயக்கம், ஆயுதம் தாங்கிய ஒரு விடுதலைக்காக இறுதி வரை போராடு. அவர்களை நம்பி அவர்களோடு மக்கள் சென்றார்கள். மக்கள் தாங்களாகவே உணர்வுபூர்வமாக சென்றார்கள். அவர்கள் ஏதோ ஒரு முடிவு வரும் என்று அவர்கள் கருதினார்கள். இறுதி வரை ஒரு எல்லையில் கூட ஒரு முடிவு வரும் என்கிற எண்ணத்தோடு தான் அவர்கள் சென்றிருந்தார்கள். ஆகவே அந்த இடத்தில் விடுதலை புலிகள் கூட தவறு செய்திருந்தாலும் அது தண்டனைக்குரியது தான். சரி, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகள் வழங்கிய பல சந்தர்ப்பங்களை இலங்கை அரசாங்கங்கள் தவறு விட்டிருக்கின்றன என்று உதாரணத்தோடு கூறியிருந்தீர்கள். அதே போன்று உங்களுடைய பார்வையில் விடுதலை புலிகளுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை எட்டுவதற்கோ அல்லது இந்த அழிவை தடுப்பதற்கோ ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததனை விடுதலை புலிகள் தவறு விட்டு விட்டார்கள் என்று நீங்கள் ஆதங்கப்படுகிற ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா? நான் இந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையினுடைய காலத்தை நான் ஒரு நல்ல இல்லை, அந்த இடத்தில் அரசாங்கம் தவறு செய்திருப்பதாக நீங்கள் கூறியிருந்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் அரசாங்கம் வழங்கிய சந்தர்ப்பங்களில் விடுதலை புலிகள் தவறான சந்தர்ப்பங்கள் விடுதலை புலிகளுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்படுகிற பொழுது கூட இந்தியா நேரடியாக இலங்கையோடு தானும் இந்தியாவும் ஜேஆரும் ராஜீவும் தான் ஒப்பந்தத்தை செய்தார்கள். அதுக்கு பிற்பாடும் கூட தலைவர் பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் இருந்து அழைக்கப்பட்டு அசோகா ஹோட்டலில் டெல்லியிலே வச்சு பேசப்பட்டார். சுழிபுரத்திலே கொண்டு வந்து அவர் இறக்கப்பட்டார். இவையெல்லாம் நடந்த பிறகு சுழிபுரத்திலே தலைவர் பிரபாகரன் வெளிப்படையாக பேசினார் மக்களிடம். நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புகளை இந்தியாவிடம் ஒப்படைத்துவிட்டு இதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம் என்று கூட சொன்னார். அதுக்கு பிறகு இந்தியா என்ன செய்தது? தன்னோடு வைத்திருந்த ஆயுத இயக்கங்களை கொண்டு வந்து களத்தில் இறக்கி விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தங்களை தாங்களே ஆரம்பித்தார்கள். சமாதானம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற பொழுதே பல்வேறு விடுதலை இயக்கங்கள், அந்த காலத்தில் விடுதலை புலிகளால் தடை செய்யப்பட்ட இயக்கங்களை அவர்களே கொண்டு வந்து களத்தில் இறக்கி விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. இது இலங்கை அரசோடோ அல்லது இந்திய படையோடோ யுத்தம் தொடங்க முதலே இவ்வாறான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. ஆகவே விடுதலை புலிகள் தவற விட்டதுக்கான வாய்ப்புகள் என்பதை நான் ஒரு இடமும் பார்க்க முடியவில்லை. அது சரியாக இருக்கு. அரசாங்கம் எல்லாவற்றையும் குழப்பி இருக்கிறதே தவிர விடுதலை புலிகள் நல்ல சூழல் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் மிக நிதானமாகவும் அதை பிடிக்கக்கூடிய வகையிலும் நேர்மைத்தன்மையோடு நடந்திருப்பதாகவே எனக்கு படுகிறது. சரி, அதே நேரத்தில் நீங்கள் கூறுகின்றபடியும் ஒரு புறம் இருக்க, ஒரு கட்டத்தில் யுத்தம் உக்கிரமடைந்து சென்று கொண்டிருக்கிறது, வடக்கே நோக்கி இராணுவம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடையுங்கள், இல்லாட்டி ஆயுதங்களை ஒப்படையுங்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு அறிவித்தலை கொடுத்திருந்தார். அதனை விடுதலை புலிகள் செய்திருந்தால் தமிழ் மக்களின் அழிவை ஓரளவுக்கு தடுத்திருக்கலாம் தானே? 2-3 தடவைகள் அவ்வாறு கூறியிருந்தார். ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லுவதென்பது இவர்கள் ஒரு வெளிப்படையான அறிவித்தலாக இருந்திருக்கும். சரி, ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு வெள்ளைக்கொடியோடு வந்த புலித்தேவனுக்கும் நடேசனுக்கும் என்ன நடந்தது? ஜோசப் பிரான்சிஸ் ஃபாதரோடு வந்த 46 பேருக்கும் இன்றைக்கு என்ன பதில்? தன்னுடைய கைகளால் என்னுடைய கணவனை ஒப்படைத்தேன் என்று யோகியின் மனைவி சொல்கிறார். இன்றைக்கும் அவர் குழந்தைகளோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். யோகிக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு எழிலன் அவர்களை நான் கையளித்தேன் என்று அவருடைய மனைவி அனந்தி சசிதரன் சொல்லுகிறார். எங்கே எழிலன்?
விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த ராஜா 3 பிள்ளைகளோடு சரணடைந்தார். அரசியல் துறையின் துணை பொறுப்பாளர் தங்கன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான போராளிகள் சரணடைந்தார்கள். இதிலே இவர்கள் வெள்ளை கொடியோடு சமாதானமாக வந்த நடேசன், அவருடைய மனைவி ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர். அவருடைய மனைவியும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார், காணாமல் போயிருக்கிறார். இவருடைய வந்த புலித்தேவன், இவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது? ஃபாதருங்கு அரசாங்கம் ஆயுதங்களை கீழே வைத்திருந்தாலும் சரி, ஆயுதங்களை கையிலே வைத்திருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனையோடு இருக்கிற கொலைவரி தன்மையோடு தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அவரிடம் இருந்தது. சாதாரணமாக பாருங்கள், ஒரு பாலச்சந்திரன் என்கிற ஒரு பச்சிளம் பாலகனை எவ்வாறு கொலை செய்திருக்கிறார்கள். சாப்பிட பிஸ்கட் கொடுத்து விட்டு சுட்டு கொண்டார்கள். அது அவர்கள் இராணுவம் அடைத்த அந்த பங்கருக்குள் அவர் எப்படி அந்த குழந்தை இருக்கிறது. நான் அவருக்கு ஒரு பாடசாலை அதிபராக இருந்தவன், என்னுடைய மாணவன், நான் அவருடைய ஒரு அதிபராக இருந்தவன். அந்த கைக்குள் வளர்ந்த ஒரு குழந்தையை நான் கண்ணாலே பார்க்கிறேன். அதே போல் இசைப்பிரியாவுக்கு நடந்ததை பாருங்கள். ஒரு இசைப்பிரியா போராளி அல்ல, ஒரு உங்களைப் போல ஒரு ஊடகவியலாளர், ஒரு செய்தி ஊடகத்திலே ஒரு செய்தி வாசிக்கின்றவர். அவர் சில பாடல்களுக்கு நடித்திருக்கிறார், நல்ல ஒரு நடிகை. அவ்வாறு இருந்த ஒரு இசைப்பிரியாவை எவ்வளவு தூரம் நிர்வாணப்படுத்தி சுட்டிருந்தார்கள், எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி இருந்தார்கள். அதனை விட எத்தனை பெண்களுக்கு அந்த சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது. ஆகவே இது ஒரு கொலைவரி தன்மையோடு இருந்த அரசாங்கம் சொல்லுகின்ற அந்த ஆயுதங்களை ஒப்படைத்தல், கீழே போடுதல் என்பது நாங்கள் உங்களை வெட்டி கொள்வோம் என்பதற்கு சமனானது, உங்களை சுடுவோம் என்பதற்கு சமனானது. ஆகவே இது அதிலும் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தால் ஒரு வெறித்தன்மையோடு கொலைவெறி உணர்வோடு இருந்த ராஜபக்ச குடும்பம் ஒரு காலத்திலும் சமாதானத்துக்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. அவர்கள் தமிழ் மக்களுக்கான சமாதான விலையை எல்டிடி தான் கொடுத்தது தான். இது ஒரு வரலாற்றின் பதிவு. விலையை கொடுக்க வேண்டும் என்பது நாங்கள் போராடுகிற பொழுது அந்த இனம், தலைவர் பிரபாகரன் நஞ்சை கட்டியிருந்தார், விடுதலை புலிகள் நஞ்சை கட்டியிருந்தார்கள், அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு வரலாற்றிலே ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் போல பிரபாகரன் அவர்களும் தான் தன்னுடைய குடும்பம் கூட இன்று நிழலில் இல்லாத வகையில் தன்னை அழித்து கொண்டார் அல்லது அவர் இல்லாமல் போனார் களத்தில் என்று சொன்னால் அது ஒரு வரலாற்றிலே அவர் தந்திருக்கின்ற ஒரு அடையாளம். அவர் இந்த தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தில் ஒரு வரலாற்று பங்கை சுமந்திருக்கிறார், அது ஒரு எல்லையிலே தந்திருக்கிறார். அதை ஒரு வேறு பாதையில் கொண்டு செல்லுதல் என்பது அடுத்து வருகின்ற தலைவர்களை பொறுத்தது. ஆகவே தமிழர்கள் போராட மாட்டார்கள் என்று யாரும் கருத முடியாது. தமிழர்கள் போராட்டத்தை மறந்து விட்டார்கள், அவர்கள் போராடக்கூடிய வலிமை இல்லை, வல்லமை இல்லை என்று ஒரு அரசாங்கமோ அல்லது வேறு யாரும் நினைத்தால் அது ஒரு தவறான கருத்து. அதற்காக தமிழர்கள் ஆயுதம் ஏந்தித்தான் போராட வேண்டும் என்கிற விதியும் அல்ல. போராட்டத்திற்கு வடிவங்கள் பலதுண்டு, காலம் அதனை தீர்மானிக்கும். சரி, அதே நேரத்தில் உங்களுடைய தலைவர் பிரபாகரனுடைய மரணம் குறித்து அண்மையில் ஃபீல்ட் மார்ஷனுடைய கருத்துக்கள் பல சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கின்றன, பல வினாக்களை தொடுத்திருக்கின்றன. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா, யுத்தத்தில் கொல்லப்பட்டாரா? ஃபீல்ட் மாஸ்டர் பொன்சேகா அவர்களும் சமாதானத்தை குழப்புதல் பெரும்பங்காற்றிய ஒரு நபர். அவர் யாழ்ப்பாணத்துக்கு தளபதியாக இருக்கிற பொழுது சந்திரிகா அம்மையார் அவர்கள் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். அப்பொழுது அவர் சமாதானத்தை சந்திரிகா எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளையும் குழப்புவதில் பொன்சேகா மிக கவனமாக இருந்த ஒருவர். அதே போல ரத்வத்த அவர்கள் 100% பொருளாதார தடை இருந்த பொழுது, மக்கள் வாழ முடியாமல் சாப்பிட வழி இல்லாமல் இருந்து பாதை திறக்கப்படுகிற பொழுது வவுனியாவிலே வந்து நின்று 2 டோர்ச் லைட் பேட்டரிகளை மட்டும் மக்களுக்கு கொடுத்தார். இதுதான் பொருளாதார தடை நீக்கம் என்பது போல. அவ்வாறெல்லாம் இருந்தவர்களை வைத்துக்கொண்டு தான் சந்திரிகா அந்த காலத்தில் சமாதானம் பற்றி பேசி கொண்டிருந்தார். இவ்வாறு இருந்த பொன்சேகா அவர்கள் தான் செய்த தவறுகள், தான் செய்த தாக்குதல் நடவடிக்கைகளை நியாயப்படுத்தும் வகையில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை அவர் முன்வைத்து வருகின்றார். அவர் சொல்லுவது போல பிரபாகரன் கைது செய்யப்பட்டாரா, அவர் தான் சுட்டு கொண்டாரா, அல்லது அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கெல்லாம் அவர் சரியான விடையை சொல்லவில்லை. அவர் ஒரு கருத்து சொன்ன பொழுது மஹிந்த ராஜபக்ச இன்னொரு கருத்து சொல்லுகிறார், பிரபாகரனுக்கு என்ன நடந்தது என்பது எனக்குத்தான் தெரியும் என்று. ஆகவே இவர்களுக்குள்ளேயே இது பற்றிய கடுமையான முரண்பாடுகள் இருக்கிறது. சரி, அந்த காலத்தில் எல்லாவற்றையும் படம் பிடித்து கொண்ட இவர்கள், எல்லாவற்றுக்கும் வீடியோ காட்சிகளை எடுத்துக்கொண்ட இவர்களிடம் இவையெல்லாம் இல்லாமல் போவதற்கான அப்படியே நடந்திருந்தால் அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்காது. இது ஒரு காலத்திலே ஒரு அரசியல் செய்வதற்காக அல்லது தங்களுக்கு இருக்கிற ஒரு எதிரியை வேறு திசைக்கு கொண்டு செல்வதற்காக இவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது ஒரு பெரிய கருத்தாக எடுத்துக்கொள்ள தயாரில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் ஒரு பிதாமகனாக அவர் தமிழ் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இப்பொழுது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது காலம், சூழல், நேரம் வருகிற பொழுது அது தீர்மானிக்கப்படலாம். நாங்கள் அந்த விட்ட இடத்திலிருந்து எங்களுடைய பயணத்தை இலக்கு நோக்கி எங்களுடைய வாழ்வை கொண்டு செல்லுதல், தமிழ் மக்களுடைய ஒரு நிரந்தர கௌரவமான வாழ்வுக்கான
பயணத்தை தொடர்வதுதான் எங்களுக்கு உரிய காலம் தந்த கடமையாக நாங்கள் நினைக்க வேண்டும். சரி, விடுதலை புலிகளின் அழிவுக்கு எது காரணம் என கருதுகிறீர்கள்? ஜனநாயக அரசியலற்ற இராணுவ அரசியலா, தீர்வுக்கான வாய்ப்புகளை தட்டி கழித்தமையா, இந்தியாவின் வஞ்சகமான பழிவாங்க எண்ணமா? சர்வதேச சூழல்கள் எங்களுடைய போராட்ட வரலாற்றுக்கு சாதகமாக அமையவில்லை. ஒரு நீண்டகால போராட்டத்தில் சர்வதேச நாடுகள் விடுதலை புலிகளை தடை செய்து கொண்டமையும், ஆயுதங்களை அவர்கள் கொண்டு வருவதில் அல்லது அவர்கள் ஒரு நிலத்திலே நின்று எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் தாங்களே ஆயுத தளவாடங்களை தேடி போரியல் செய்ய வேண்டிய ஒரு தேவையும் அவர்களுக்கான ஒரு காலச்சூழலில் பெரிய ஒரு தடையாக இருந்தது. இலங்கை அரசுக்கு சீனா, பாகிஸ்தான், ஏன் இந்தியா கூட வெளிப்படையாக ஆயுத உதவிகளை செய்திருந்தது. அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளும் ஒரு போராட்ட இயக்கம் என்ற ஒன்று, அதிலும் ஒரு சிறந்த கட்டுப்பாடுள்ள உலகத்துக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய, உலகம் தன்னுடைய புருவங்களை நிமிர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு விடுதலை இயக்கம் இருப்பதை யாரும் விரும்பவில்லை. ஆகவே இதில் உலகத்தினுடைய பங்கு தான் பெரும் பங்காக இருந்தது. இதில் எல்லா நாடுகளுக்குமே பங்கு இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டதிலும் இந்தியா கூட இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் ஒரு கூடிய கரிசனையை செய்திருக்கலாம். இப்பொழுதும் கூட இந்தியா அதில் சரியான எண்ணங்களை இன்னும் கொண்டிருப்பதாக தெரியவில்லை. ஆனால் நாங்கள் இந்தியாவை இப்பொழுதும் நம்புகிறோம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்தியாவினுடைய உதவி, அமெரிக்காவினுடைய உதவி, ஐரோப்பிய நாடுகளுடைய உதவி, இலங்கையினுடைய நல்லெண்ணங்கள் எல்லாவற்றையும் சேர்கிற பொழுதுதான் இதற்கான தீர்வை எட்ட முடியும். விடுதலை புலிகள் உடைய தோல்விக்கு உலகச் சூழலும் மாறி வந்த இராணுவ பரிமாணங்கள், காலச்சூழல்கள் தான் அதற்கு ஒரு காரணமாக அமைந்ததை தவிர விடுதலை புலிகளிடம் இருந்த நல்லெண்ணங்கள், ஜனநாயக உரிமைகள், தூரநோக்கு சிந்தனைகள் இன்னும் கொஞ்சம் காலம் நீடித்திருந்தால் அது ஒரு பாரிய மாற்றங்களை இந்த உலக பந்திலே ஏற்படுத்தியிருக்கும். சரி, இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றம் பற்றி சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு. ஒரு சிலர் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப நடத்தப்படுகின்ற விசாரணையாக இருந்தாலும் சரி என்கிறார்கள். ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் நாட்டின் தலைவர் கூறுகின்ற கருத்துக்களை வைத்து பார்த்தால் இது சாத்தியமற்றதாக தோன்றுகிறது. அவர் முழுக்க ஒரு உள்நாட்டு விசாரணை பொறிமுறை எனும் அடிப்படையில் அவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்பட மாட்டார்கள், சர்வதேச நீதிபதிகள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அண்மையிலும் கூறியிருந்தார், இதற்கு முன்பு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கும் அவர் பேட்டியளித்திருந்தார். அப்படி இருக்க இதன் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற நீதி நியாயம் நிலைநாட்டப்படுமா, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த முயற்சிக்கு உரிய பலன் கிட்டாது போய்விடுமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், 2 பேரும் எதிரி தான். எங்களுக்கு ஒரு மாற்று எதிரியை பற்றி தான் நாங்கள் சிந்தித்தோம். நீங்கள் கேட்டீங்கள், அவர் ஒரு நல்லவராகப்படுகிறாரே, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சில சமீட்சைகள் கிடைப்பதாக நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் தமிழர்கள் இன்னும் அதை நம்பவில்லை. அவருடைய ஒரு நல்லவரா என்பதற்கான இன்னும் அடையாளங்கள் அவரால் தரப்படவில்லை. 2015ஆம் ஆண்டு நீங்கள் ஜெனீவாவிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம், அல் குசைன் அவர்களால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டு, இலங்கையினுடைய தூதுவர் தான் அதனை வழிமொழிந்திருந்தார். நாங்கள் இவற்றையும் ஏற்றுக்கொண்டு, இவ்வளவையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அதிலே 12ஆம் பந்தி 13ஆம் பந்திகளை நீங்கள் வசதி இருந்தால் திரும்ப ஒரு கால் வாசித்து பாருங்கள். அதிலே வெளிநாட்டு ராஜதந்திரிகள், வெளிநாட்டு நீதிவான்கள், சட்ட ஆலோசகர்களுடைய உதவிகளை இதற்கு பெறப்படும் என்ற விஷயங்கள் கூட அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தான் அந்த ஒப்பந்தத்திலே தானுமோம் என்று சொல்லி கையெழுத்திட்டு தான் அவர்கள் வந்திருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் வந்ததன் பிற்பாடு பிறழ்வு நடவடிக்கைகள் ஈடுபடுதல் என்பது இலங்கையினுடைய சிங்கள பேரினவாத அரசியல் இது ஒரு புதிய விடயம் அல்ல. இது ஒப்பந்தம் செய்வது, கிழிப்பது, நாங்கள் செய்யவில்லை என்று சொல்வதெல்லாம் இது சிங்கள வரலாற்றில் இருக்கிற உண்மை. இவ்வளவு காலமும் தமிழர்களோடு செய்துவிட்டு தான் அதனை செய்தார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் கிழித்திருப்பார்கள், அது இந்தியாவோடு செய்ததால் தவிர்க்க முடியவில்லை. இது ஜெனீவாவோடு நடந்த சம்பவம். இதற்கு அவர்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் இதிலே தவறுவார்களாக இருந்தால் உலகம் ஒரு 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு மனித குலத்துக்கு எதிராக நடந்த குற்றத்துக்கு உலகமும் உடந்தையாக இருக்கிறதா? அப்படி என்றால் இனிமேல் எந்த ஒரு நாட்டில் அநியாயம் நடந்தாலும், ஒரு இனக்குற்றங்கள், இன அழிப்புகள் நடைபெற்றாலும், போர்க்குற்றங்கள் நடைபெற்றாலும் அவற்றுக்கெல்லாம் உலகம் செவிசாய்க்காது, உலகம் அதிலே தலையிடாது என்கிற ஐநா மீதான நம்பிக்கைகள் இல்லாமலே போகும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். தமிழர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இன்றும் என்ன பார்க்கிறார்கள்? தமிழர்கள்
நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் ஆயர் அவர்கள் சொன்னது போல 1,40,000க்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் பிபிசியினுடைய செய்தியாளருடைய இலங்கையில் இன்னும் எண்ணப்படும் புத்தகங்களில் அவர் மிக தெளிவாக சொல்கிறார் 40,000க்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். தரிசமனுடைய ரிப்போர்ட்டும் 40,000க்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கிற பொழுதும் கூட நாங்கள் என்ன கேட்கிறோம், இது ஒரு வெளிநாட்டு நீதிபதிகள் கொண்ட, வெளிநாட்டு ராஜதந்திரிகளை கொண்ட, வெளிநாட்டு நிபுணர்களை கொண்ட ஒரு மேற்பார்வையில் மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய வாக்குமூலங்களை சொல்லக்கூடிய வகையில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். முதலாவது அந்த தகவலாவது சேகரிக்கப்பட வேண்டும். எனது கண்களுக்கு தெரிந்த வகையில் கிளிநொச்சி மண்ணிலே பல இடங்களில் குடும்பமாக மக்கள் செத்திருக்கிறார்கள். அவர்கள் செத்துப்போனார்கள் என்று சொல்வதற்கு இன்று யாரும் இல்லை. அதனுடைய பதிவுகளை மேற்கொள்ள யாரும் இல்லை. இந்த நிலைமைகள் அங்கே இருக்கின்றன. ஆகவே இந்த சூழ்நிலையில் இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காரணம் இல்லையா? நீங்கள் கொண்டு வந்த நல்லாட்சியினால்தான் இந்நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாங்கள் நல்லதை செய்தியை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அதற்காக இன அழிப்பு நடைபெற்ற என்கிற பிரேரணையை நிராகரித்து விட்டு வருமாறு சொல்லவில்லை. நாங்களும் அதை நிராகரித்து விட்டு சொல்லவில்லை. நாங்கள் சில நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தி, நீங்கள் ஜெனீவாவிலே தீர்மானம் கொண்டு வரப்படுகிற பொழுதும் நாங்களும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனை நீங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம். நான் இந்த கேள்வியை தொடுப்பதற்கு ஒரு பிரதான காரணம் இருக்கிறது. சொல்லுங்கள். ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுக்க உள்நாட்டு அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைமைகளை நம்புவதை விடவும், அவர்களோடு பேசுவதை விடவும், சர்வதேசத்தின் ஊடாக ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கான நீதி நியாயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிக முனைப்பை காட்டியது, பல தரப்பினோடும் பேச்சுவார்த்தை நடத்தியது. அதே சர்வதேசத்தை இப்பொழுது அரசாங்கம் தனக்கு வேண்டியவாறு கையில் வைத்திருப்பதாக தெரிகிறது மேலோட்டமாக. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஐநா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது பலமாக இருந்தது. இப்பொழுது அது சற்று தளர்வு ஏற்பட்டு அதன் கனதி கொஞ்சம் குறைந்திருக்கிறது. குறைந்த ஒரு சூழ்நிலைக்கு பிரதான காரணம் இலங்கை அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை அமைத்ததில் பெரும்பங்கு உங்களுக்கும் இருக்கிறது. அப்படியாயின் இந்த கனதியை குறைத்து தமிழ் மக்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் தவறளித்திருக்கிறீர்கள். இல்லை, நாங்கள் சர்வதேசத்தோடு நெருக்கமாக இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றால், நீங்கள் கடந்த 70 வருஷ வரலாற்றை பாருங்கள். இதே மஹிந்த நாங்கள் அதை பார்க்கலாம். 70 வருஷ வரலாற்றை நீங்கள் பார்த்தால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 70 வருஷங்களில் அவர்கள் எல்லா காலங்களிலும் எங்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். இதனை ஒரு சர்வதேச ரீதியாகத்தான் அணுக வேண்டிய ஒரு தேவையும் எங்களுக்கு இருந்தது. காரணம் 2009களில் நடந்த இன அழிப்புக்கு சர்வதேசம்தான் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இருந்தது. குறிப்பாக அமெரிக்கா தான் அந்த பிரேரணையை கொண்டு வந்ததும் ஐக்கிய நாடுகள் சபையில். நாங்கள் கொண்டு வர முடியாது. தமிழ் தரப்பாக ஒரு கட்சியாக நாங்கள் அதை தவறு என்று சொல்லவில்லை. அப்படி வருகிற பொழுது நாங்கள் அமெரிக்கா, இதே இந்தியா, இதே அமெரிக்கா, உலக நாடுகளும் எங்களுக்கு தந்த சில ஆலோசனைகள் அல்ல அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு ஊடாக சில விடயங்களை வெளியிலே கொண்டு வருவதற்காகத்தான் அந்த மாற்றத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம். இந்த அரசாங்கம் இந்த தவறை விடுமானால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்கள் பூகோள அரசியல் சம்பந்தமாக பூர்வ நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். இந்த பூகோள அரசியல் ரீதியாக பார்க்கும் இடத்து இறைமையுள்ள ஒரு நாட்டினுடைய தேவையை நிறைவேற்றுவதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சர்வதேசம் அவர்களுடைய பக்கம்தான் நிற்கும் என்பது தான். பூகோள அரசியலில் சர்வதேசம் ஒரு நாட்டின் பக்கம்தான் நிற்கும், இறைமையுள்ள நாட்டின் பக்கம் நிற்கும். ஆனால் அந்த பூகோள அரசியலிலும் தங்களுடைய இறைமையின் அடிப்படையில் ஒரு இனம், தன்னுடைய அழிந்து போகிற இனம் தனக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற பொழுது அல்லது அவர்கள் தங்களுடைய வழியை தேடுகிற பொழுது அதனை நிராகரிக்க முடியாத ஒரு சூழலும் அந்த பூகோள அரசியலில் ஏற்படும். அதற்காக நாங்கள் நாட்டின் பக்கம்தான் நிற்கும் என்று நாங்கள் ஒதுங்கி படுத்து விட முடியாது. நாங்கள் அதுக்குரிய வழியை தேட வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறோம். இந்த 6ஆம் மாதம் வரை நாங்கள் அரசாங்கத்தினுடைய நல்லெண்ண முயற்சிகளை பார்க்கிறோம். அடுத்தது இந்த வருஷத்துக்குள் அவருடைய முயற்சியை பார்க்கிறோம். இல்லை, அடுத்த கட்டம் பற்றி நகர்வதற்கு எங்களுடைய கட்சி தயாராக இருக்கு. மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தற்போது இருந்திருந்தால் இந்த விசாரணை பொறிமுறை எப்படி இருந்திருக்கும்? ஒரு கலப்பு நீதிமன்ற முறைமையும் தாண்டி ஒரு வலுவான விசாரணை பொறிமுறையாக அது அமைந்திருக்க மாட்டாதா? மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இவர்களைப் போல இருந்திருக்க மாட்டார். அவர் சில வேளைகளில் இறுக்கமான ஒரு பிடியோடு அவர் தான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருப்பார். அப்பொழுதும் நீங்கள் சொல்லுகிற இறைமை உள்ள நாட்டுக்குள் இவர்கள் வந்திருப்பார்களா என்பது 2வது கேள்வி. வந்திருக்க மாட்டார். ஏனென்றால் இந்த ஜெனீவா மனித உரிமை பிரேரணை முன்வைக்கப்பட்டதே தமிழ் மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்களுடைய இந்த தேவையை முன்வைத்து மஹிந்த ராஜபக்ஷவை தங்களுடைய கைக்குள் உலக நாடுகளுடைய நலன்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. அதனை நாங்கள் நிராகரிக்கவில்லை. அமெரிக்கா இந்த விடயத்தில் கூடிய கரிசனை செலுத்துகிறது என்றால்
இந்து மகாசமுத்திரத்திலே அமெரிக்காவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் மிக முக்கியமானது. இந்தியா கூட கரிசனை செலுத்துகிறது என்றால் அது இந்தியாவினுடைய முக்கியத்துவம், சீனாவின் முக்கியத்துவங்கள் இங்கே முக்கியம் பெறுகின்றன. ஆனால் ஒன்று நாங்கள் இதிலே பார்க்கலாம், எவ்வாறென்றால் போராடாத இனமும் ஓடாத மானும் வென்றதாக வரலாறு இல்லை. போராட்டம்தான் வாழ்க்கை. நாங்கள் ஒரு கட்டம் வருகிற பொழுது அதற்குரிய முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாகும். நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் போராட்டத்தினுடைய வடிவத்திலே தான் நாங்கள் இந்த சமாதானம் பற்றிய எண்ணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம். உலகத்துக்கு கூட அந்த நல்லெண்ணங்களை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஒரு மிதவாத அரசியலை, எங்களை ஒரு பயங்கரவாதிகளாக முத்திரை குத்திய உங்களுக்கு, ஆயுதம்தான் எங்களுக்கு தெரியும் என்று சொன்ன உங்களுக்கு, நாங்கள் ஒரு மிதவாத அரசியலினூடாக எங்களுடைய நல்லெண்ணங்களை எங்களுடைய கட்சி தலைவர் சம்பந்தனையா அவர்கள் தலைமையிலே இதனை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இந்த சரியான காலச்சூழலையும் உலகமும் இந்த இலங்கையும் பயன்படுத்த தவறினால் வரலாறு தான் விரும்பும் திசையில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. சரி, அதே நேரத்தில் இப்பொழுது அரசியலமைப்பு திருத்தம் அல்லது புதிய அரசியலமைப்பு யோசனை குறித்து பேசப்படுகிறது. இதே நேரத்தில் தமிழ் முஸ்லிம் இன ஒற்றுமை என்பது அதிதீவிர முக்கியமானது. அதற்கு முன்பு வடபுலத்திலிருந்து முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டமை ஒரு இன சுத்திகரிப்புக்கு சமமானது என்கிற அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கருத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு காரியம் நடக்கிற பொழுது, விடுதலை புலிகள் ஒரு ஆயுதம் ஏந்திய விடுதலை இயக்கம், ஆயுத போராட்டம் நடக்கிற பொழுது அந்த ஆயுத விடுதலை இயக்கம் எடுக்கிற முடிவுகள் அந்த காலச்சூழலுக்கு ஏற்றது. அது அந்த நேரத்திலே அவர்கள் ஆயுதம் தாங்கி போராடுகிற பொழுது அங்கே இருந்த சூழ்நிலைகளும் களச்சூழல்களும் தான் அவற்றை தீர்மானிக்கின்ற சம்பவங்களாக அமைந்திருந்தது. அந்த நேரத்தில் ஏன் தமிழ் மக்கள் அதனை பேசவில்லை, திருப்பி கேட்கவில்லை என்பதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக அந்த நேரத்தில் இருந்த சமாதானம் 90கள் வரைக்கும் இந்திய இராணுவம் இந்த மண்ணில் இருந்து வெளியேறுகிற பொழுது, சமாதானம் 90ல் பேசப்படுகிற பொழுது சில முஸ்லீம் இளைஞர்களிடம் கூட ஜிஹாத் இயக்கம் பற்றிய புனித போர் பற்றிய சிந்தனைகளும், அவர்களை பயன்படுத்தி சில சிங்கள இராணுவ புலனாய்வாளர்கள் முஸ்லீம்கள் என்ற போர்வையிலே அங்கால் வடபகுதிகளில் குடியிருந்த சந்தர்ப்பங்களும் நிறையவே இருக்கின்றது. அவை கூட ஒரு காலகட்டத்தில் அவ்வாறான சூழலை கொண்டிருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 80க்கும் 100க்கும் இடைப்பட்ட முஸ்லீம் இளைஞர்கள் இவ்வாறான ஈடுபாடுகளில் இருந்து விடுதலை புலிகளால் கைது செய்யப்பட்ட பொழுது அவர்கள் மீதான ஒரு இராணுவ நடவடிக்கையை, அவர்கள் மரண தண்டனை என்ற விஷயத்தை மேற்கொண்டால் அது ஒரு முஸ்லீம் நாடுகள் மத்தியில் அல்லது முஸ்லீம் மக்கள் கொண்டிருக்கிற உலக நாடுகள் மத்தியில் எங்களுக்கு இருக்கிற விடுதலை புலிகள் மீதான உணர்வுகள் வித்தியாசப்படும் என்ற வகையில்தான் போராட்டம் முடியும் வரைக்கும் அல்லது போராட்டத்தில் ஒரு எல்லையை தொடும் வரைக்கும் முஸ்லீம் மக்களில் அரக்கி இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டதாகத்தான் அந்த நேரத்தில் விடுதலை புலிகளால் சொல்லப்பட்டது. நான் அதனை வெளிப்படையாக ஒரு இன சுத்திகரிப்பாக நான் அதனை சொல்ல மாட்டேன். வெளியேற்றப்பட்டவை நீங்கள் நியாயப்படுத்த மாட்டேன். அதனை நியாயமாக ஒரு காலமும் நான் சொல்லவில்லை. அது ஒரு காலத்தின் தவறு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு சுத்திகரிப்பு என்ற விஷயத்துக்கும் நாங்கள் ஒரு கால மாற்றத்துக்காக ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கம் எடுத்திருக்கின்ற அந்த களச்சூழலில் அவர்கள் போராடுகின்ற பொழுது எடுத்திருக்கிற முடிவுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. இன சுத்திகரிப்பு என்பது அவ்வாறானால் இந்த மண்ணிலே திரும்ப அவர்கள் குடியேறியிருக்க முடியாது. விடுதலை புலிகள் இருக்கிற பொழுதே முஸ்லீம் தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி மீள் குடியேற்றுவதற்கான முழு முயற்சிகளையும் விடுதலை புலிகள் மேற்கொண்டிருந்தார்கள். அவ்வாறான ஒரு இன சுத்திகரிப்பு நடவடிக்கையை விடுதலை புலிகள் செய்வதாக இருந்திருந்தால் திரும்ப முஸ்லீம்களோடு அவர்கள் கைகோத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது, வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. விடுதலை புலிகளுடைய பொங்கு தமிழ் நிகழ்வுகளில் கூட, விடுதலை புலிகளுடைய பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் கூட பல முஸ்லீம் தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். என்னோடு கூட பல நண்பர்கள் வட்ட கட்சியில் நாங்கள் ஒன்றாக படித்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு இன சுத்திகரிப்பு என்று சொல்லி இதற்கு ஒரு அடையாளமிட்டு இப்பொழுதும் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் அது ஒரு இன்னும் ஒரு இப்படி எங்களை செய்தார்கள், சுத்திகரிப்பு செய்தார்கள் என்று ஒரு பூதாகாரமான நிலையை நாங்கள் உருவாக்க முனைகிறோமே தவிர நாங்கள் ஒற்றுமைக்கான கருத்தாக அது இருப்பதாக நான் எனக்கு படவில்லை. இது ஒரு காலச்சூழல். தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற வகையில் முஸ்லீம் சகோதரர்களும் நாங்களும் ஒற்றுமையாக பலமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதிலே முஸ்லீம் மக்களை முதல்ல ஒரு தேசிய இனமாக நாங்கள் அங்கீகரிக்க வேணும். இது நான் நினைக்கிறேன் முஸ்லீம் மக்களோ தலைவர்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திடமாக அதனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இலங்கையிலே பல்வேறுபட்ட தேசிய இனங்கள் இருக்கின்றன. சிங்களவர்கள் தங்களுடைய கலை பண்பாடுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசிய இனம், தமிழர்களும் தங்களுடைய பூர்வீகமான கலை பண்பாடுகளையும் மொழியையும் கொண்ட தேசிய இனம். முஸ்லீம் மக்களும் மொழியால் அவர்கள் தமிழராகவோ அல்லது சிங்களவராகவோ இருக்கலாம். ஆனால் கலை பண்பாடுகளையும் அவருடைய பாரம்பரியங்களையும் 2000 வருஷங்களுக்கு முற்பட்ட குடியிருப்புகளையும் கொண்ட முஸ்லீம் சகோதரர்கள் இந்த மண்ணின் ஒரு தேசிய இனம். மலையக தமிழர்கள் ஒரு தேசிய இனம். அவர்கள்
இந்த தேசிய தன்மைகள் அங்கீகரிக்கப்படுகிற பொழுதுதான் இந்த நாட்டிலே ஒற்றுமை ஒரு சரியான வலுப்பெறும். ஆகவே முஸ்லீம் மக்களுடைய அந்த தனி தேசிய இனம் என்கிற அடையாளத்தோடு வடக்கு கிழக்கு இணைந்த தீர்வு வருகிற பொழுது அவர்களுடைய தனித்துவம் வேணும் வகையிலான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும். அதிலிருந்து எந்த ஒரு இம்மி அளவும் நாங்கள் பிசக முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒற்றுமை இன்றும் கூட சில அரசல் புரசலாக சில முஸ்லீம் தலைவர்கள் இடமிருந்து சில கருத்துக்கள் வருகிற பொழுது தமிழ் தலைவரிடமிருந்தும் கருத்து மோதல்கள் வர பார்க்கின்றன. நாங்கள் அதனை தவிர்க்க வேண்டும். நாங்கள் 1000 பிரச்சனைகள் இருக்கிற பொழுதும் பேச வேண்டும், பேசி தீர்க்க வேண்டிய தனியாக முஸ்லீம் காங்கிரஸ் அல்லது ஷாட் பதியுதீன் மற்றும் பல முஸ்லீம் தலைவர்கள் இவர்கள் எல்லோருமே நல்லெண்ணங்களை வைத்திருக்கிறார்கள். மனதுக்குள் தெரிகிறது, விடயம் தெரிகிறது. ஆனால் அவர்களில் கொஞ்சம் பகுதி அரசாங்கத்தோடு இருக்கிறது, கொஞ்சம் பகுதி யூஎன்பியோடு இருக்கிற பொழுது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இதை தமிழர்களும் பேசித்தான் செய்ய வேண்டும். நாங்கள் அப்படியே இல்லை, ஏன் இன்னும் வடபகுதியில் முஸ்லிம்கள் குடியேற்றப்படுவதற்கு ஒரு காலம் அங்கே தடை இல்லை, பூரணமான ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. தாராளமாக அங்கே எந்த தடையும் இல்லை. இதுவரைக்கும் அவர்கள் அங்கே வந்து தங்களுடைய இடங்களிலே குடியேறுவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஆனால் முஸ்லிம்களிடமும் ஒரு குறைபாடு இருக்கிறது. புத்தளத்தில் இருக்கின்றவர்கள் அங்கே வந்து வீடுகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கிறது புத்தளத்திலான் இருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட யுத்தம் முடிந்தது 2009ஆம் ஆண்டு, இன்றைக்கு 2016ஆம் ஆண்டு ஆகிவிட்டது. 6 பாடசாலைகள் இப்பொழுதும் புத்தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏன் மன்னாரிலே வந்து குடியேறுங்கள் என்றால் அவர்கள் குடியேறுகிறார்கள் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை என்கிறார்கள். ஏன் அந்த இவ்வளவு காலமும் ஏன் அந்த அடிப்படை வசதிகள்? இவ்வளவு மக்கள், தமிழ் மக்கள் யுத்தம் கடந்து கையிலே ஒரு சொப்பின் பேக்கோடு வவுனியா வந்து இவ்வளவு பிரதேசங்களில் இருந்து உடுத்த உடுப்போடு மீண்டு சென்று தங்களுடைய இடங்களிலே வீடுகளை கட்டி கொண்டார்கள். இந்திய வீட்டு திட்டம் உதவிகள் கிடைத்தது. அதே போல மன்னாரிலோ மற்ற இடங்கள் கூட முஸ்லீம்களுக்கும் திட்டங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் இதனை சில தலைவர்கள், நாங்கள் மக்கள் மீது குறை சொல்ல முடியாது, சில தலைவர்கள் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக அவர்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். இது மாற்றப்பட வேண்டும். இப்பொழுதும் கூட நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், யாழ்ப்பாணத்தில் என்ன தடை இருக்கிறது? அவர்கள் குடியேறி இருப்பதில் என்ன தடை இருக்கிறது? யார் தடுக்கிறார்கள்? தடுப்பவற்றை சொல்லுங்கள். யாழ்ப்பாணத்தில் எத்தனை முஸ்லீம்களுடைய வீடுகளை கட்டிவிட்டு எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறார்கள்? இன்றும் கிளிநொச்சியிலே நாச்சிக்குடாவில் வந்து பாருங்கள், வீடு கட்டி இருக்கிறது, ஆக்களை காணவில்லை. ஆனால் அதுக்காக அவருடைய வீட்டை பிடிக்கிறோம். மாறாவது இது வந்து வெளியிலே சொல்லப்படுகிற ஒரு பிரச்சாரமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. சரி, அதே நேரத்தில் இணைந்த வடகிழக்கில் அதிகார பகிர்வு குறித்து பேசப்படுகின்றது. அப்படியாயின் இணைந்த வடகிழக்கில் தமிழ் சமூகமும் முஸ்லிம் சமூகமும் ஒன்றாக கலந்து வாழ வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு ஒரு சூழ்நிலை ஏற்படும் இடத்து முஸ்லிம் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதி செய்யுமா? கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும். இணைந்துதான் வாழ வேண்டும். இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இணைந்துதான் வாழ வேண்டும். இணையாமல் ஒரு காலமும் வடகிழக்கு இணைந்திருக்கவும் முடியாது. அது சாத்தியப்பாடில்லாத விஷயம் என்பதை நாங்கள் தெளிவாக உணர வேண்டும். அந்த இடத்தில்தான் முஸ்லிம் மக்களுடைய, அவர்கள் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலும் கூட அவர்களுடைய தனித்துவம் பேணப்பட வேண்டும். அவர்களுக்கான ஒரு தனியான அழகு என்ற பெருந்தலைவர் அஷ்டப் அவர்கள் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த அடிப்படையில் கூட நாங்கள் யோசித்து நவீன யுகத்துக்கேற்ற வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும். நாளை ஒரு காலம் நாங்கள் எவ்வாறு ஒரு சிங்கள இனவாதத்துக்கு எதிராக போராடினோமோ அதே மாதிரி முஸ்லீம் மக்களிடம் தமிழர்கள் தங்களை ஒடுக்குகிறார்கள் என்ற எண்ணம் பெறக்கூடாது. எதிலுமே இன்று உலகத்தில் பல நாடுகள் வெற்றி கண்டிருக்கின்றன. சமாதானம் பல நாடுகளில் கட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கூட ஒஸ்ட்ரியாவில் இருக்கின்ற ஆட்சி முறை கூட இதற்கு ஒரு பெரிய உதாரணங்களை சொல்லுகின்றார்கள். அதே போல் சுவிஸிலே நான் பார்க்கிற நல்ல சமஷ்டி முறைக்கு அதே போல் ஒரு இந்தியாவிலே யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன, புதுச்சேரி போன்ற இடங்கள். அதுபோல் முஸ்லிம்களுக்கான ஒரு யூனியன் பிரதேசம் அடிப்படையிலேயோ அவர்களுக்கான ஒரு அழகு என்ற அடிப்படையில் அவர்களிடமும் இருக்கின்ற செயல்பாடுகள் கவனத்தில் எடுத்து கொண்டுதான் தீர்வு வழங்கப்பட வேண்டும். இப்படியும் பார்க்கலாம். இப்போ ஒரு வடக்கிலே ஒரு முதலமைச்சராக இருந்தால் அவர் துணை முதலமைச்சர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். அது ஒரு கிழக்கிலே ஒரு பகுதி ஒரு அழகாக உருவாக்கப்படுகிற பொழுது அங்கே ஒரு முதலமைச்சர் முஸ்லீமாக இருந்தால் துணை முதலமைச்சர் தமிழராக இருக்கலாம். ஒரு டிஐஜி ஒரு மாகாணத்துக்கான டிஐஜி வருகிற பொழுது அவர் வடக்கிலே தமிழராக இருந்தால் அதற்குரிய துணையாக முஸ்லீம் இருக்கலாம். இது நான் ஒரு உதாரணத்துக்காக பேசுகின்ற விஷயம். அதே போல் கிழக்கிலே முஸ்லீமாக இருந்தால் தமிழர் துணையாக இருக்கலாம். இது நீண்ட பேச்சுக்களின் அடிப்படையிலும் புரிதல்களுக்கு அடிப்படையிலும் ரெண்டு இனமும் சேர்ந்து செய்ய தவறினால் அது இந்த இரண்டு இனத்துக்கும் தனிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம்களும் கால ஓட்டத்திலே இந்த நாட்டிலே அவர்களும் தங்களுக்கான ஒரு அரசியல் அபிலாஷைகள் இல்லாத மனிதர்களாக மாறுகிற சூழல் தான் வரும். சரி, நீங்கள் இன நல்லுறவு குறித்து பேசுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு இடத்தில் பேசிய ஒரு வீடியோ காட்சி என்னிடம் இருக்கிறது. அந்த வீடியோ காட்சியிலே
நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இல்லை நாங்கள் அதனை பார்த்து விட்டு வரலாம். நான் ஒரு முறையெல்லாம் அந்த ஈராக் ஜனாதிபதி சதாம் ஹுசைனை கொலை செய்கிற பொழுது பல பேருக்கு பலவிதமான தர்க்கங்கள் கருதி சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னவோ எனக்கு தெரியும், நான் யாரையும் மனநோ அப்படி சொல்ல இல்லை. எனக்கு அந்த முஸ்லிம்களுடைய செயற்பாடுகளை சரியான பொறுப்பு இருக்கிறேன். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த முஸ்லிம்களை உலகத்தின் சில விஷயங்கள் அவர்கள் கட்டுப்படுத்துறது அல்லது யாரோ ஒரு அவரை கட்டுப்படுத்த முனைகிறது ஒரு சந்தோஷமான காரியமாக நான் பார்க்கிறது. அது சிலவோட கூடாத விஷயமா இருக்கும். அது இதுக்கு நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளலாம். அப்படி என்றால் நான் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம் மக்களை பற்றி இது நான் சொல்லவில்லை. சரி, இதில் நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், உலக நாடுகளிலே மிக ஒரு அச்சுறுத்தல் கூடியவர்களாக ஐஎஸ்எஸ் பார்க்கப்படுகிறது. அதே போலத்தில் அந்த காலத்தில் கூட இருந்து பாருங்கள், இந்தியாவிலே ஷாஜஹான் தலைமையிலே ஒரு கையில் வாளும் மறுகையில் குர்ஆனும் என்ற முறையில் ஒரு போராட்ட காலத்தை பார்த்திருக்கிறோம். பிறகு இன்றைக்கும் கூட நாங்கள் பார்க்கிற சூழல்களில் உலகத்திலே ஒரு மிக அச்சங்கொண்ட ஒரு இனமாக முஸ்லீம்கள் பார்க்கப்படுகிறார்கள். இதனைத்தான் சதாம் ஹுசைன் அவர்கள் இருக்கிற காலத்திலும் கூட அவர் சதாம் ஹுசைனுடைய போராட்டம் வரலாறுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நாங்கள் அவர் எவ்வாறு கொல்லப்பட்டார் என்பது கூட தெரியும். துருக்கியில் இருந்தவர் எவ்வாறு கொல்லப்பட்டார் என்பது கூட தெரியும். அவை அந்த முஸ்லீம்களுடைய சூழலை நீங்கள் பார்த்தால், நான் சொன்னது அந்த உலக அளவில் இருக்கின்ற முஸ்லீம்கள் எவ்வாறு உலகத்தினுடைய சூழலில் அச்சுறுத்தல் கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் மிக தெளிவாக அதிலே சொல்லியிருந்தேன். இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்கள் என்பது தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்களாக அவர்கள் ஒற்றுமை அடிப்படையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான சூழலை தான் நான் இல்லை இந்த இடத்தில் இங்கே பிரச்சனை இருக்கிறது என்றால், நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு இனத்தினுடைய தேவை குறித்து அல்லது அவர்களுடைய உரிமை குறித்து சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதனுடைய தமிழினத்தின் மீது நீங்கள் அதிக பற்று வைத்திருக்கிறீர்கள். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு கட்டத்தில் அந்த வீடியோ காட்சியில் யூதர்களை பற்றி பெருசாக பேசுகிறீர்கள். அது அங்கே பிரச்சனை இல்லை, அது ஒருவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அதனிடத்தில் அங்கேயும் இங்கே விடுதலை புலிகளை போன்று தங்களுடைய மண்ணுக்காக போராடுகிற ஒரு மக்களாகத்தான் பாலஸ்தீன மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக உங்களுடைய பேச்சில் அவர்கள் கொச்சைப்படுத்தப்படுவதாக முஸ்லிம்கள் உணர்கிறார்கள் ஒரு பக்கம். அடுத்த பக்கம் சதாம் ஹுசைனுடைய முன்னைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தன அல்லது மேற்கத்திய பூகோள அரசியல் ரீதியாக அவர்களுடைய தேவைகளுக்கேற்ப முஸ்லிம் தலைவர்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சதாம் ஹுசைனை அழிக்க முற்படுகிற பொழுது ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லிக்கொண்டு உள்ளே போனார்கள். இல்லை, அவரையும் அழித்துவிட்டு இன்றும் நாட்டை ஒரு துரதிஷ்டமான நிலைமைக்கு தள்ளி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவ்வாறு ஒரு அநீதிதான் அங்கே இழைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது முஸ்லிம்களை கட்டுப்படுத்துவது எனக்கு பிடிக்கும் என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? முஸ்லிம்களை நான் சொன்னது, நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஐஎஸ்எஸ்ஸின் நிலைமையை பாருங்கள். நான் சொன்ன காலத்தையும் அதுக்கு பிற்பாடு வந்திருக்கிற உலக அரசியலிலே முஸ்லிம்களுடைய நிலைமையும் பாருங்கள். இன்றைக்கும் அச்சுறுத்தல் உலகத்திலே எவ்வாறு பார்க்கப்படுகிறது? எந்த நாட்டிலே வேறு எங்கேயாவது ஒரு நாட்டினுடைய விடுதலை இயக்கங்களை இலங்கையிலே இப்பொழுது உலகிலே இருக்கிற அல் கைதா இயக்கத்தையோ தாலிபான் இயக்கத்தையோ ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தையோ அல் நுஸ்ரியா இயக்கத்தையோ எந்த ஒரு இயக்கத்தையுமே சாதாரண சராசரி சரியாக அந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதற்கான அனுமதி இஸ்லாத்திலும் இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஒரு பிரபாகரன் தமிழ் மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட பொழுது தோன்றியது நியாயமாக தோன்றினால் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் வாதிடலாம். ஒசாமா பின் லேடன் கூறியிருந்தார், பாலஸ்தீன மக்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காகத்தான் நான் தோற்றம் பெற்றின அடிப்படையில். அப்படி பார்க்கின்ற பொழுது அது வேறு ஒரு பார்வையை கொடுக்கிறது. ஆனாலும் எந்த ஒரு தீவிரவாத இயக்கத்தையும் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் சொல்வது போல சரி, இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் இல்லை, நான் இது ஒரு பொதுவான ஒரு ஊடகவியலாளர். ஏனென்றால் இப்பொழுது இலங்கை இராணுவம் தமிழ் மக்களை நசுக்கியது ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு, துருக்கியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று வைத்துக் கொள்வோமே, இல்லை ஈரானினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சரி என்று அவர் அங்கே கூறினால் இதனை கேட்கிற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அவர்கள் கேட்கிற பொழுது நீங்கள் இந்த சூழலில் ஒன்றை வழியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் மிக தெளிவாக சொல்லுகின்ற விஷயம், உலகத்திலே இன்றைக்கு வேறு எந்த ஒரு விடுதலை இயக்கங்களோ அல்லது போராட்ட இயக்கங்களோ இல்லாத ஒரு சூழலில் கூட ஐஎஸ்ஐஎஸோ அல்லது ஒரு முஸ்லீம்களுடைய பார்வைகளை ஒவ்வொரு நாடுகளும் சந்தேகம் கொண்டு பார்க்கிற ஒரு சூழல் இருக்கா இல்லையா? அது உண்மை. ஏனென்றால் யாரையுமே இப்போ நாங்கள் கூட உங்களோடு பேசுகிற பொழுதோ அல்லது ஒரு முஸ்லீம் சகோதரோடு பேசுகிற பொழுதோ ஒரு சந்தேக மனப்பான்மை ஒன்று உருவாகி இருக்கு. இல்லை, நான் சர்வதேச அரசியலை பயின்று வருகிற மாணவன். எனவே ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கின் தோற்றம் என்ன, அவர்களுடைய வளர்ச்சி என்ன, அதில் யார் பங்கு வகிக்கிறார்கள் என்பது வேறு. சர்வதேச அரசியலில் இன்றைக்கு இருக்கிற சூழலைத்தான் நான் நினைக்கிறேன். இது 4 வருஷங்களுக்கு முதல் நான் சொன்ன விஷயம். 4 வருஷங்களுக்கு முதல் சொல்லுகிறேன். நான் சதாம் ஹுசைனை நேசித்த ஒருவன், நான் என்னுடைய விருப்பத்துக்குரிய ஒருவர், ஜசீர் அரபாத்தை நான் ஒரு தலைவராக நினைக்கிற ஒருவன். ஆனால் அந்த வன்முறை சூழல்களில் இருந்து
அவர்கள் எவ்வாறு தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் உலகத்திலே எந்த இடத்திலும் ஒரு நிம்மதியற்ற சூழலை உருவாக்குவதிலிருந்து அவர்கள் தங்களை முதலிலே ஒதுக்கி கொள்ள வேண்டும். உலகம் வந்து நிம்மதியற்ற சூழல். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு வெடி விழுந்த தாய், இதற்கு முஸ்லிம்கள் காரணமா, மேற்கத்திய நாடுகள் காரணமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க செய்கின்றவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறார்கள். பயன்படுத்துபவர்கள் முஸ்லிம்கள் என்று நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். பயன்படுத்துகின்றவர்கள் இதுக்கு பின்னாலே ஒரு பெரிய அணி இருக்கிறதுனே. எங்கே பார்த்தாலும் இப்போ பாருங்கள், கஞ்சா கடத்தக்கூடாது, புகைத்தல் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்பது உங்களுடைய மார்க்கத்திலே உள்ள மிக முக்கியமான விஷயம். ஆனால் உலகத்திலே போதை வஸ்துக்களை கடத்துபவர்களில், கஞ்சா கடத்துபவர்களில் பெரும்பகுதியானவர்கள் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அப்படி என்றால் இல்லை, அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. எது சரி எது பிழை என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு மார்க்கம் என்ற சொல்லுக்குள்ளால் நான் சமயத்தை நிந்தித்து நாங்கள் கதைத்தாலே அது ஒரு பிழையாக பார்ப்பார்கள். ஆகவே மார்க்கம் என்ற சொல்லுக்குள்ளால் நாங்கள் சமயத்தை வைத்துக்கொண்டே பல காரியங்களை தவறான முறையில் கூட நாங்கள் செய்ய முனைகிறோம். அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. மனிதநேயம் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த மனிதநேயத்தை கொண்டு வாருங்கள் என்பதை 4 வருஷங்களுக்கு முதல் நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் தீவிரவாத இயக்கங்கள் என்று பயன்படுத்தியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. முஸ்லிம்களை ஒடுக்குபவர்களை பார்த்து எனக்கு ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறுகின்ற பொழுது கடுமையான விமர்சனங்களை சந்தித்த ஒரு வீடியோ அந்த விமர்சனங்களை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கே நிறைய பேர் என்னுடைய மெயிலுக்கு கூட அந்த விமர்சனங்களை அனுப்பியிருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன். நான் அதுக்கு விடையளித்திருக்கிறேன். நான் தெளிவாக நான் அதை மறக்கவில்லையே, நான் பேசவில்லை என்றும் சொல்லவில்லையே, நான் தான் அதை பேசியிருக்கிறேன். நான் சொன்னவன், வெளிப்படையான ஒரு கூட்டத்திலே அதனை சொன்னவன், அதனை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் 4 வருஷங்களுக்கு முதல் நான் தீர்க்க தரிசனமாக சொன்ன விஷயம் அது. இன்றைக்கும் கூட அது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே இன்றைக்கும் முஸ்லீம்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். உண்மை. முஸ்லீம்களினூடாக முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தல். பாகிஸ்தானிலே, ஆப்கானிஸ்தானிலே நடக்கின்ற விடயங்கள் யாரும் இதனை அங்கீகரிப்பதாக இல்லை. நீங்கள் பூகோள அரசியலை, புவிசார் அரசியலை விளங்கி கொண்டதை போன்று இந்த தீவிரவாத இயக்கங்கள் குறித்த அரசியலையும் விளங்கி கொண்டால் நன்றாக. இல்லை, நீங்களும் ஒரு மாணவன் என்ற வகையில் நான் அதை படித்து கொள்ளலாம், அது வேறு. ஆனால் நீங்கள் இன்னொன்றை பாருங்கள், தர்கா நகர் மீது டம்புள்ளையிலே மஹிந்த ராஜபக்ச இருக்கிற பொழுது சிங்களவர்கள் முஸ்லிம்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல்கள் நடவடிக்கைகள் பொழுது கூட தர்கா நகரில் இருந்த ஒரு அம்மா சொல்லியிருந்தார், இன்றைக்கு பிரபாகரன் இருந்தால் இவங்க இப்படி செய்திருப்பாங்களான்னு. நிச்சயமாக அந்த அளவு தூரத்துக்கு கூட அவர்கள் பேசப்பட்ட சூழல்கள் இருக்கின்றன. ஆகவே கால ஓட்டத்தில் இலங்கையிலே இருக்கின்ற முஸ்லீம் மக்களுடைய சூழல்களை வைத்து நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இப்போ நீங்கள் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே பார்த்தால் நீங்கள் இந்த விடயத்தினுடைய நேர்மைத்தன்மை குறித்து சந்தேகிக்கிறீர்கள். கட்டாயமாக நான் உங்களுடைய நேர்மையை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இந்த விஷயத்தில் நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வது என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும். இலங்கையினுடைய இராணுவத்தில் புலனாய்வுகளிலே இருக்கின்றவர்களில் மொழி அடிப்படையில் முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறார்கள். நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கிறார்கள். பல தமிழ் இளைஞர்களை தாக்குதல் நடத்தியதிலிருந்து விசாரணைகளை செய்ததில் முஸ்லீம் இளைஞர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. நான் கூட 28 நாட்கள் பயங்கரவாத புலனாய்வு துறையால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது என்னை தாக்கியவர்கள் முஸ்லீம் இளைஞர்கள் தான், முஸ்லீம் அதிகாரிகள். ஆகவே அதனால் வந்து விளைவாக நான் அதை அப்படி பார்க்கவில்லை. நான் அதுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் இது பேசியிருக்கிறேன். இது 98ஆம் ஆண்டுகள் நடந்தது. ஆனால் இலங்கையில் எங்களுடைய போராட்டத்தை நசுக்குவதிலும் முஸ்லீம்களுடைய பங்கும் இருந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த கால சூழல்களை சொல்வதெல்லாம் கடந்துதான் நாங்கள் இப்பொழுது கூட ஒரு போராடியவர்கள் நாங்கள், விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தியவர்கள் நாங்கள், அழிந்தவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஒற்றுமையோடும் பலத்தோடும் ஒரு தீர்வை நோக்கி நகர நாங்கள் விரும்புகிறோம். இதையும் சரியான காலச்சூழலை புரிதலை இல்லாமல் போனால் நான் நினைக்கிறேன் அது காலம் அதுக்குரிய தீர்மானத்தை தான் எடுக்க வேண்டும். இல்லை, என்னுடைய ஒரு விருப்பம் இருந்தது என்னவென்றால், ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் இதய சுத்தியோடு அவர்கள் பேச வேண்டும். இதய சுத்தியோடு இருந்தால்தான் நீங்கள் வாய் வார்த்தை மூலமாக கூறுகின்ற இந்த விடயங்களுக்கு கூடிய உண்மையான ஒரு பிரதிபலன் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த நேர்மையை நான் பாராட்டுகிறேன். நான் பேசியதை நான் நிராகரிக்கவில்லை. நான் தான் பேசியிருக்கிறேன். நான் பேசியது சரி என்று தான் இன்றும் சொல்லுகிறேன். அதிலிருந்து நான் உங்களிடமிருந்து அந்த உண்மையான இதய சுத்தியான அந்த பதிலையும் உங்களுடைய நிலைப்பாட்டையும் தெரிந்து கொள்வதற்காக தான் நிச்சயமாக. சரி, நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை. நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நிறைய விடயங்கள் பேசுவதற்கு தயாராக இருந்தாலும் நேரம் போதாமையின் காரணமாக நாங்கள் இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி உங்களுக்கு. நன்றிகள், மிக்க நன்றி. வணக்கம். மற்றொரு வாதன நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.